நான் இன்றைக்கி பேசக்கூடிய சூழ்நிலையில் இங்கே வரல. எனக்கு உடல்நிலை சரியில்லை. சைனஸில் தொண்டை காய்ச்சல், தொண்டை வேற கரகரன் இருக்குது. நான் பேசுகிறதுக்கு இங்கே வரல. தானு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி வெற்றி பெற கரம் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு மட்டும்தான் நான் வந்தேன். வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு நான் வாய் திறந்து பேச வேண்டும் என்று வரவில்லை. ஆனால் நான் என்ன இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நினைக்கிறதோ, தமிழ் திரையுலகம் நினைக்கின்றதோ, அது வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இங்கே தங்களுடைய கருத்துக்களை எடுத்து எம்பிய அத்தனை திரைப்பட தயாரிப்பாளர்களுடைய ஒவ்வொரு உணர்வும், அது அவர்கள் பேசியது வார்த்தை அல்ல, அவங்களோட வழி என்பது மட்டும் இங்கே மனோஜ்குமார் பேசும் கூடயும் பார்த்தேன். ஒவ்வொருத்தருடைய வழி அதில் தெரியுது. அதை மாதிரி எந்த இதையும் நான் என்னுடைய ஆத்திரத்தையோ என்னுடைய இதையோ கொப்பளிக்க நான் தயாராக இல்லை. ஆனால் கியூபுக்கும் யூஎஃப்ஓவுக்கும் தங்களுடைய கோரிக்கை ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் போல இங்கே இன்னைக்கு தமிழ் திரையுலகம் கூடி இங்கே குரல் கொடுக்கிறது என்று சொன்னால், இது அவர்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். அவர்களுடைய மௌனத்தை கலைக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு சினிமா பழைய சினிமா இல்லை. பழைய குருடி கதவை திரடின்னு சொல்லிட்டு சினிமா உலகத்தை யார் நினைத்து கொண்டிருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு காலத்தில் ஒருதலை ராகத்தில் நான்லாம் அந்த காலத்தில் படம் எடுத்தேன்னா இன்னைக்கு ஒருதலை காதல் படம் எடுக்கிற இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன். அன்னைக்கு இருந்த சினிமா இன்னைக்கு இல்லை. அன்றைக்கு ஒரு வருடத்துக்கு ஓடின படமெல்லாம் வந்தது. இன்னைக்கு சினிமா ஒரு வாரத்துக்கு ஓடுமான்ற நிலைமை இல்லை. 3 நாள் தான் சினிமா ஓடுன்ற நிலைமை. 3 நாள் ஓடினா வெற்றி படம்னு சொல்லக்கூடிய இந்த சுமையில் இன்றைக்கு சினிமா உலகம் செத்து கொண்டிருக்கின்றது. செத்து கொண்டிருக்கக்கூடிய சினிமா உலகத்தை யார் காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியல. ஒரு வருஷத்துக்கு 240 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால், அடுத்த வருடம் 360 படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா, 365 படமாக ஆயிடுச்சுன்னா, நாளொன்றைக்கு ஒரு திரைப்படம் என்ற ஒரு சதவீதத்தை தமிழ் திரையுலகம் தொட்டு விட்டது என்ற பெருமையை சொல்லி, காலையில் முன்பெல்லாம் வெள்ளி விழா கண்டோம், பொன் விழா கண்டோம் என்றெல்லாம் சொல்லி சினிமா எடுத்துக்கிட்டு இருந்த நம்ம, காலை காட்சி, மதிய காட்சி, மாலை காட்சி, இரவு காட்சி, 4 காட்சிகள் ஓடிய வெற்றி படம் இதுதான் என்று விளம்பரம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த தமிழ் திரையுலகம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதை மட்டும் இங்கே சொல்லி, அப்படி சினிமா சாகணும்னா அந்த சினிமா செத்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு சினிமாவில் இருந்து சம்பாதித்து சினிமாவிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம், நீங்க என்ன நினைச்சாலும் அப்படியே வேர்வை கொட்டுது. கொற்ற வேர்வையும் மீறி தொண்டை கட்டிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு உண்ணாவிரதத்தில் உண்ணாவிரதம் அந்த நம்மளால சாப்பிடாம உட்கார முடியுமோ முடியாதோ, ஆனா ஒரு வார்த்தை தானு எடுத்திருக்க முயற்சி நல்ல ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. அது யார் எடுத்தாலும் அதுக்கு சப்போர்ட்டா ஒரு நடிகர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் சரத்குமார் அவர்கள் வந்தாலும் சரி, அதற்காக தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் சிவா வந்தாலும் சரி, எங்களுடைய திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாக இங்க அண்ணன் பொருளாளர் நம்ம சேகர் கூட வந்திருக்கிறாரு. எத்தனை பேரும் அவர்களெல்லாம் பார்க்கும்போது இந்த சங்கங்கள்லாம் இன்றைக்கு ஒன்று திரண்டி போராடணும்னு சொன்னா, செத்துக்கிட்டு இருக்க சினிமாவுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும், எங்க எந்தாவது கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்குலாம் ஓடின படம் எடுத்து நான் சொல்றேன், முன்ன மாதிரிலாம் தயவுசெய்து தயாரிப்பாளர்களே, இனிமே சினிமா இன்றைக்கு திரையுலகத்தில் கஷ்டப்பட்டு படம் எடுக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர்கள் வாழவில்லை. 240 படம் வருகிறது என்று சொன்னவுடன் திரையரங்கத்தின் உரிமையாளர்கள் ஒவ்வொரு படத்தின் பொட்டியும் தூக்கி டெட் பாடியை தூக்கி எறிகிற மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பணம் போட்டு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இன்றைக்கு தெருவில் நிற்கக்கூடிய சூழ்நிலை. இதில எல்லாம் ஒரு படம் 100 நாள் ஓடுதுன்னு 50 நாள் ஓடுதுன்னு தயவுசெய்து விளம்பரம் கொடுத்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். 100 நாளும் அதிக நாள் 175 நாள் விளம்பரம் கொடுக்கக்கூடிய டி ராஜேந்தர் சொல்றேன். உங்களுக்கு என்னோட ஒரு சார்மையான கோரிக்கை, முன்னெல்லாம் 350 நாள் ஒரு வருஷம் ஓடுனா பொன் விழா என்று சொன்னால், 175 நாள் ஓடினால் வெள்ளி விழா என்று சொன்னால், 100 நாள் ஓடினால் வெற்றி படம் என்று சொன்னால், மலையாளத்திலே கேரளாவிலே 25 நாள் ஓடினால் வெற்றி படம் என்று அந்த காலத்தில் சொன்னார்களே, அதை போல தமிழ் திரை உலகத்திற்கு இந்த மேடையிலிருந்து ஒரு 1980 ஒரு தலைராகம் என்ற படத்தில் எந்த கதாநாயகனோ கதாநாயகியோ எந்த திரைப்பட உலகத்தின் எந்த பலமுமே இல்லாமல் ஒரு மயிலாடுதுறை என்ற ஊரில் இருந்து புறப்பட்டு கதாநாயகனும் ஒரு டூயட் கூட இல்லாம கதாநாயகி கடைசி கட்டத்தில் கிளைமாக்ஸ் வரைக்கும் பேசாத ஒரு திரைப்படத்தை
எடுத்த ஒரு முன்னோடியா சொல்ற. இனிமேலுக்கு 25 நாள் ஓடினா ஒரு படம் வெற்றி படம், அதுதான் வெள்ளி விழா படம். அதற்கு மேல ஒரு 100 நாள் ஒரு திரையரங்கத்தில் ஓட்ட வேண்டும் என்பதற்காக உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்து பாடடிச்சு வீணா அடிச்சு விளம்பரப்படுத்தி ஏமாறாதீங்க. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னைக்கு கியூபுக்கிட்டும் யூஎஃப்ஓட்டையும் ஒரு வாரத்துக்கு ஒரு சினிமாவுக்கு ஓட்டுறதுக்கு நீங்க இன்னும் நானும் ஒரு சிலம்பு திரையரங்கம், குரல் திரையரங்கம் என்ற திரையரங்கம் வச்சிருக்கின்ற திரையரங்கத்தின் உரிமையாளர் என்ற முறையில் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த கோரிக்கையை மட்டும் நான் தானுகிட்ட வச்சுட்டு போறேன். ஒரு ரயில்ல போனா ஏ கிளாஸ் டிக்கெட் இருக்கு, செகண்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ். அப்படி இருக்கும்போது எல்லா திரைப்படமும் ஒரே கேட்டகரியா? எல்லா திரைப்படமும் ஒரே கேட்டகரியா? பெரிய நடிகர் நடிக்க படத்துக்கு ஒரு சட்டம் என்று சொன்னால், அதற்கு ஒரு அதிக ரூபாய் வசூலிக்கப்படுகிறது என்று சொன்னால், அதே ரூபாய் டிக்கெட்டை ஒரு சாதாரண படத்துக்கு வச்சா ஒரு ரசிகன் எப்படி சினிமா திரையரங்கத்துக்கு வருவான்? இந்த நாட்டில் இன்றைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியிலே இன்றைக்கு ஏதேதோ இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அந்த அம்மாவர்களிடத்தில் இந்த கோரிக்கையை திரைப்பட உலகத்தின் சார்பாக நான் வைக்க வேண்டும் என்று சொல்கிறேன். இப்பொழுதும் சொல்கிறேன், ஏதேதோ இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த நிலையில் அம்மா அவர்களே, உங்களுடைய கவனத்துக்கு, உங்களுடைய ஆட்சியுடைய கவனத்துக்கு, திரைப்படங்களுக்கு வரக்கூடிய மக்கள் இந்த நாட்டிலே அந்த திரையரங்கங்களில் வசூலிக்கப்படக்கூடிய அந்த கட்டணம் குறைக்கப்பட வேண்டும். சாதாரண படங்களுக்கு ஒரு கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும். பெரிய படங்களுக்கு பிரம்மாண்டமான படம் எடுக்கிறாங்க, பல கோடியில் எடுக்கிறாங்க. பெரிய படம், எத்தனை கதாநாயகர்கள், எத்தனை பிரம்மாண்டமான படம், பெரிய நடிகர்களுடைய படமே இன்றைக்கு என்ன வசூல் செய்கிறது? எதை சாதித்துக் கொண்டிருக்கிறது? ஒரு லிங்கா படத்துக்கு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படத்துக்கு பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று இந்த நாட்டில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இதை விட சினிமாவுக்கு ஒரு அவலமான, கேவலமான சூழ்நிலை இருக்குமா? சிந்தித்து பாருங்கள். எல்லா படத்துக்கும் 100 ரூபாய் டிக்கெட், 150 ரூபாய் டிக்கெட். திரையரங்கத்தில் ஒரு குற்றவாளிகளா படம் பார்க்க வரவன் தண்ணி கொண்டு வரக்கூடாது. இந்த நாட்டில் என்ன ஜனநாயக உரிமை? தண்ணி கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு பான்பரம் அங்க விற்கக்கூடிய, அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாப்கார்ன் வாங்கினா எவ்வளவு ரூபா? ஒரு படத்தோட டிக்கெட்டை தாண்டி வண்டியை நிறுத்தினா அந்த வண்டிக்கு வாங்கக்கூடிய கட்டணம் எவ்வளவு? எல்லா திரையரங்குமே காம்ப்ளெக்ஸா? காம்ப்ளெக்ஸ் திரையரங்கமும் எல்லாம் ஒன்னாயிடுமா? எல்லாம் சத்தியம் திரையரங்கமா? ஏன் ஏவிஎம் ராஜேஸ்வரியில் 50 ரூபாய் ஒரு டிக்கெட்? படம் ஓடவில்லையா? அந்த படம் அங்க ஓடுது. இதிலிருந்து தமிழ்நாட்டிலே மற்ற திரையரங்குகளில் சாதாரண படங்கள், எல்லா படமும் ஒரு தலைராகும், ஒரு வாரத்தில் தியேட்டர் விட்டு தூக்கப்பட்ட படம், 3வது நாள் தியேட்டர் விட்டு தூக்கப்பட்ட படம், வருஷ கணக்கில் ஓடுது. அப்போ ஒரு படத்துக்கு மவுத் டாக் வரணும், எங்கேருந்து வரும்? வரத்துக்கு விடுறீங்களா? பிரீத்திங் டைம் இருக்கா? இன்னொன்னு, இன்றைக்கு அவங்க செல்போன் வச்சுக்கிட்டு யூடியூப், செல்போன், வாட்ஸ்அப், உடனே ஊடகத்துல மாப்பிள படம் கூப்பிடா, உள்ள போயிடாத. இந்த சூழ்நிலை மீறி படம் ஓடணும்னா எங்கேந்து ஓடும்? எங்கேந்து வாழும்? இன்னொன்னு, ஊடகங்களில், ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, இன்றைக்கு திரையுலகம் செத்துக் கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் உணருங்கள். ஒரு திரைப்படம் இல்லாவிட்டால், வண்ணத்திரை இருந்தால் மட்டுமே சின்னத்திரை, வண்ணத்திரை இல்லாமல் சின்னத்திரை இல்லை. சின்னத்திரையும் அறிந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன். நாங்கள் உங்களுக்கு வேண்டும், நீங்கள் எங்களுக்கு வேண்டும். 2 கரம் சேர்ந்தா மட்டும்தான் சத்தம். அதை மட்டும் உணர்ந்து விடுங்கள். சினிமா உலகம் வாழணும்னா 2 கேட்டகரி பிரிச்சு, பெரிய படங்களுக்கு ஒரு கட்டணம், சின்ன படங்களுக்கு ஒரு கட்டணம் என்ற நிலையை உருவாக்க இதே திரை உலகம் கூடி நின்று போராட வேண்டும். அப்படி ஒரு போராட்டம் நடத்துகின்ற பட்சத்திலே என்றைக்கும் உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன். ஒரு பூவின் வாசம் வெளியே தெரிய வேண்டும் என்று சொன்னால், தென்றல் வீசினால் மட்டும்தான் பூவின் வாசம் வெளியே தெரியும். அதை போல ஒரு கொள்கை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு லட்சியம் இருக்கிறது என்று சொன்னால், அதை எடுத்து சொல்ல சரியான பேச்சாளர் தேவை, சரியான கொள்கை பரப்பு செயலாளர் தேவை. ஒரு அரசியல் இயக்கம் கூட அந்த கொள்கையை எடுத்து சொல்ல சரியான கொள்கை பரப்பு செயலாளர் இல்லை என்று சொன்னால், அந்த கட்சி எல்லாம், அந்த இயக்கம் எல்லாம் சின்ன பின்னமாக்கி கொண்டிருப்பதை நாடறியும். அதனால் சொல்கிறேன், திரை உலகத்துக்கும் இது கொள்கையாக சொல்கிறேன். பெரிய படத்துக்கு ஒரு டிக்கெட், சின்ன படத்துக்கு ஒரு டிக்கெட்,
இது கொள்கை. இந்த கொள்கையை, இந்த லட்சியத்தை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இன்னைக்கு ஆந்திராவில் மக்கள் படம் பார்க்கிறாங்க. நான் தெலுங்குலையும் படம் எடுக்கிறேன்னு சொல்றேன். அங்க மட்டும் மக்கள் எப்படி படம் பார்க்கிறார்கள்? காம்ப்ளெக்ஸ் தியேட்டர் இருக்கு, சாதா தியேட்டர் இருக்குது. தியேட்டர்ல விசில் பறக்குது. 50 ரூபாய் டிக்கெட்டு, 30 ரூபாய் டிக்கெட்டு. ஏழை எளிய மக்கள் எப்படி சார் 30 ரூபாய் 50 ரூபாய் மீறி படம் பார்க்க முடியும்? ஒரு சினிமா தியேட்டருக்கு வந்து ஏழை படம் பார்க்கணும்னா 1000 ரூபாய் செலவு. பார்க்க முடியுமா? அப்ப வருஷத்துக்கு தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு சினிமா படம் மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நம்ம தயாரிப்பாளர்களுக்கும் நான் ஒன்று சொல்றேன், நம்ம நடிகர்களுக்கும் நான் சொல்றேன், எல்லா ரூபாயும் நாம சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் மக்களை கொள்ளையடிக்க முடியாது. மக்கள்கிட்ட இவ்வளவு ரூபாய் பணம் வசூலிக்க முடியாது. சாதா படத்துக்கு சாதா கட்டணம் தான் வசூலிக்கணும். இதை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த கொள்கையை, இந்த லட்சியத்தை எந்த மேடை கிடைத்தாலும், எந்த ஒளிபெருக்கி கிடைத்தாலும் உறக்க சொல்வோம் ராஜேந்திரன் என்ற முறையில் இந்த மேடையிலே பதிவு செய்கிறேன். இதற்காக இந்த திரைப்பட உலகம் போராட வேண்டும். இன்னைக்கு கியூபுக்கும் யுஎஃப்ஓக்கும் போராடக்கூடிய போராட்டம் நியாயமானது. ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த கியூப் வேற, யுஎஃப்ஓ வேற. இனிமேல் நீங்கள் மௌனம் சாதிக்காதீர்கள். இன்றைக்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு சிங்கம் போல தோல் தட்டி புறப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் திரைப்பட தயாரிப்பாளராக இல்லை, நான் படம் எடுத்து பணம் சம்பாதித்துக் கொள்வேன். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் மூலமாக நலிந்து கொண்டிருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர்களை நான் தூக்கி நிறுத்துவேன் என்ற லட்சியத்தோடு வந்திருக்கக்கூடிய தானுவை மனதார பாராட்டுகின்றேன். தானுவுக்கு கரம் கொடுக்கக்கூடிய நண்பர் சரத்குமார் அவர்களையும், சிவா அவர்களையும், இயக்குநர் சங்கத்தின் தலைவர் விக்ரன் அவர்களையும் இந்த உண்ணாவிரத நோன்பை நாங்கள் சிறப்பான முறையில் நடத்துவதற்கு காரணமாக இருந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தை சார்ந்த அத்தனை சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும், அதோட உறுப்பினர்களுக்கும், அத்தனை தொழிலாளர் நண்பர்களுக்கும், இதற்கு கரம் கொடுத்து உதவ வந்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கும், திரைப்பட உலகத்தின் சாதாரண ஒரு உழைப்பாளி. இன்னைக்கு நான் சினிமாவில் வாழறேன்னு சொன்னா, நான் தட்டுல சோறு எடுத்து போட்டு சாப்பிடுறேன்னு சொன்னா, எனக்கு சோறு போட்டது சினிமா, என்ன வாழ வச்சது சினிமா, என்ன வாழ வச்ச தெய்வம் சினிமா. திரையரங்கம் தான் என்னோட கோயில். திரையரங்கத்துக்கு வந்து போகக்கூடிய ரசிகர்கள் தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய நான் எந்த ரூபத்திலாவது ஒன்னு சினிமாவில் ஒன்னு மேக்கப் மேனாவது இருப்பேன், இல்ல டிரைவர் யூனியன் மெம்பரான டிரைவரா கூட இருப்பேன், இல்லனா சூரட்டி ஓட்டக்கூடிய ஒரு சாதாரண போஸ்ட் ஓட்டுற தொழிலாளியா கூட இருப்பேன். ஆனா நான் சினிமாவில் தான் இருப்பேன். நான் நேசிக்கக்கூடியது சினிமா. சினிமா, அந்த சினிமா வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் குரல் கொடுக்க வந்தேன். பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். தொண்டை கட்டியிருந்தாலும் பரவாயில்ல, பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிட்டு தான் போகணும் என்ற காரணத்தால் பேசிவிட்டேன். பேசிவிட்டு மட்டும் சொல்லவில்லை, பேசிட்டு மட்டும் போல, கத்தி எடுத்து எந்த கருத்தை எப்படி சீவனும் அவர் வீசிட்டு தான் போற என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் இது. கண்டிப்பாக இப்போ ஒரு முடிவு கொண்டு வரணும் அந்த விஷயத்தை. ஸோ அதுக்காக தான் நடிகர்களாக நான், ஆர்யா, ஜீவா, உதயநிதி எல்லாருமே வந்திருக்கோம். ஏன்னா எங்களோட சப்போர்ட்டில் காட்டணும் அப்படின்னு தான். ஸோ டெஃபினட்டாக இந்த உண்ணாவிரதம் வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இங்கே உண்ணாவிரதம் இருக்க எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, எங்கள் சார்பாக, நடிகர்கள் சார்பாக மனமார்ந்த எங்களுடைய நன்றியும் எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு. ஸோ ஆர்யா அடுத்தபடியாக தயாரிப்பாளரும் நடிகருமான ஆர்யா அவர்கள் உரையாற்றுவார். ஏன்னா நான் கொஞ்சம் எழுதி கொடுத்தா தான் பேசுவேன், எழுதி கொடுக்காமே பொது அறிவு அதிகம் ஆர்யாவுக்கு, ஜென்ரல் நாலேஜ். It's actually for a good cause. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் காஸ்ட், அந்த டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷனோட காஸ்ட்டே வந்து ரொம்ப ஹையாக போய்ட்டுருக்கு. இட்ஸ் ஆன் a regular weekly basis. They get it in advance. So but the entire benefit is not coming back to the producer. ஏன்னா since it is monopolized, அந்த monopoly இருக்கிறதுனால நிறைய பிளேயர்ஸ் மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அவங்க போடுற காஸ்ட்டாக இருக்கட்டும், அது we have to abide by that. இப்போ நம்ம ஒரு ட்ரெய்லர், டீசர் ஏதாவது ஒரு என்னோடய ஃப்ரெண்டோட படத்தோட அட்டாச் பண்ணால் அது ப்ளே பண்ணுறதுக்கு அவங்க வந்து தே சார்ஜ் யூ எக்ஸ்ட்ரா. ஈவன் தோ ஐ ஹாவ் த பெர்மிஷன், அந்த படத்தோட அட்டாச் பண்ணுறது பெர்மிஷன் இருந்தால் கூட ஐ ஹாவ் டு பே செப்பரேட்லி. ஸோ இட்ஸ் பிகமிங் எ வெரி எக்ஸ்பென்சிவ் அஃபேர்.
ஸோ கண்டிப்பாக இந்த எஃபர்ட் வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வரும், ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும், ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ஸோ ஐ ஹோப் தே டூ வாட் த பெஸ்ட் ஃபார் த என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். தேங்க்யூ ஸோ மச். ஆர்யா சந்தானம் எல்லாம் என்ன சொன்னாங்களோ அதை தமிழில் சொல்லணும்னு பார்க்குறேன். உண்மையிலே இதுக்கெலாம் இதில் எங்களுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறோம். ஸோ நிச்சயமாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ நிச்சயமாக ஒரு ப்ரொடியூசரோட ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு எவ்ரி ஆக்டருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, அதாவது இந்த ஃபிலிம் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியே வரதுக்குள்ளே நிறைய தடைகள் இருக்குது. ஸோ ஐ திங்க் இதுதான் அந்த ஃபைனல் அவுட்புட். அந்த ஃபைனல் அவுட்புட்டில் இந்த மாதிரி ஒரு தடை வரும்போது உண்மையிலே ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் சரி, ப்ரொடக்ஷனுக்கும் சரி, ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி, எல்லாருக்கும் ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இது எல்லாமே ஒரு கலந்து ஒரு சுமூகமாக ஒரு விஷயமா நடக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த க்யூப்ன்ற விஷயம் வந்து நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு படத்தை நடிக்கிறோம், நடித்து முடிச்சுட்டு டப்பிங் பேசுகிறோம், டப்பிங் பேசி முடிச்சுட்டு எங்களுடைய ஊதியத்தை கிடைத்தவரை வாங்குகிறோம். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கிடைத்தவரை வாங்குகிறோம், அதோடு எங்களுடைய பணி முடிந்து விட்டதாக நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு ஒரு தயாரிப்பாளர் அந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனிலும் அதை வெளியே கொண்டு வருவதற்கும், அதற்கு தேட்டர் கிடைப்பதற்கும், அதற்கு தேட்டர் கிடைப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருப்பதை பார்த்து அதன் பிறகு தேட்டர் வேட்டையாடுவதும், அந்த தேட்டரில் சரியான ஷோ கிடைப்பதற்காக போராடுவதும், அப்படி ஷோ கிடைத்தால் அந்த தேட்டரிலே தன்னுடைய படத்தை நிலை நிறுத்துவதற்காக இன்னொரு ஒரு போராட்டம் போராடி இவ்வளவு கஷ்டப்படுறாரு ஒரு தயாரிப்பாளர். இந்த தயாரிப்பாளர் என்று ஒருவர் இல்லை என்றால் மற்ற அத்தனை பேருக்கும் வேலை எப்படி ஆரம்பிக்கும்? இது சிம்பிள் லாஜிக்கு. தயாரிப்பாளர்னு ஒருத்தர் வந்தார், அவர் ஃபைனான்ஸ் வாங்குறாரு அல்லது சொந்த காசை போடுறாரு, எப்படியோ படம் எடுக்கிறோன்னு தீர்மானித்த பிறகுதான் அங்கே இயக்குனர் வருகிறார், அங்கே கதாசிரியர் வருகிறார், அங்கே இசையமைப்பாளர் வருகிறார், அங்கே கேமராமேன் வருகிறார், எடிட்டர் வருகிறார், பப்ளிசிட்டிக்காரங்க வராங்க, டிசைனர்ஸ் வராங்க, போஸ்டர் ஓட்டுறவர் வரைக்கும் தேட்டருக்காரங்க வராங்க. போஸ்டர் ஓட்டுறவர் வரைக்கும் எங்கேருந்து முதல்ல ஸ்டார்ட் ஆகுது? எது இதனுடைய ஆரம்ப ஊற்று? எது இந்த சினிமாவின் கங்கோத்ரி என்றால் அது தயாரிப்பாளர்கள் தான். தயாரிப்பாளர்கள் தாங்கள் படம் எடுப்பதை நிறுத்திவிடுவதாக ஒரு 6 மாதம் அறிவித்து விட்டால் எத்தனை பேர் துன்பப்படுவார்கள், எத்தனை தொழிலாளர்கள் கஷ்டப்படுவார்கள், எத்தனை மீடியாவுக்கு ஃபீட் இல்லாமல் கஷ்டப்படுவார். ஆக அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு இன்று எந்தவித உத்தரவாதமும் இல்லாத நிலைதான் இன்று உருவாகி இருக்கிறது. தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக க்ஷீணித்து கொண்டிருக்கிறது, நலிந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய சக்கரங்களுடன் ஓடுகின்ற பெரிய வண்டிகள் ஓடுகின்றன. நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, ஏன்னா சில விஷயங்களை ஓப்பனாக பேசி ரொம்ப கஷ்டப்பட்டவன் நான் தான். அதனால் பூடகமாக சொல்லுகிறேன், பெரிய சக்கரங்களுடன் பெரிய வண்டிகள் பயணிக்கும் பொழுது அதன் காலடியிலே, அதன் சக்கரத்தின் அடியிலே, அதன் பூட்ஸ் கால்களிலே பல குறும்பட தயாரிப்பாளர்களும் குறும்படங்களும் நசுங்கி சாகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைய தினத்திலே தமிழ் சினிமாவின் தலைவிதியாக இருக்கிறது. வர்ற வழியில் நிறைய போஸ்டர்ஸ் பார்த்தேன். தமிழக அரசே நீ எடுத்து இதை நடத்து, தமிழக அரசே நீ எடுத்து யூஎஃப்ஓ நடத்து, நீ எடுத்து கியூபை நடத்துன்ற போஸ்டர்களை பார்த்தேன். அதை ஒட்டியவர்கள், அதை அனுப்பியவர்கள், அதை ஒட்டச் செய்தவர்களின் மனது வலி எனக்கு புரிகிறது. ஆனால் அதே நேரத்தில் இது ஒவ்வொன்றுக்கும் நாம் தமிழக அரசை நாட வேண்டிய அவசியம் இல்லை. அரசுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. இன்று ஒரு விஷயம், தயாரிப்பாளர்களுக்கிடையே ஒற்றுமை இருந்தால், நடிகர் சங்கத்துடன் கைகோர்த்து நடந்தால், அங்கும் ஒற்றுமை இருந்தால், ஒரு தலைமையின் கீழ் நடக்கின்ற பண்பு நமக்கு வந்தால்தான் இதற்கு விடிவு உண்டு. ஆளாளுக்கு தனித்தனியாக 4 பேர் கூட்டம் போட்டு ஒரு தலைவாகணும் நினைக்கிற மன இயல்பு இருக்கும் வரை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும்.
அதை மாற்றவே முடியாது. ஏன் ஒரு தலைவனுக்கு அடிபணியை நாம் மறுக்கிறோம்? சரத்குமார் சொன்னார்னா கேட்டா என்ன குறைஞ்சு போச்சு மற்ற நடிகர்களுக்கு? தானு சார் சொன்னா அதை கேட்க ஏன் மறுக்கிறார்கள் மற்ற தயாரிப்பாளர்கள்? ஓ சோத்துக்கு தாயா அவர் வழிவகுக்கிறாரு. நீ சாப்பிட்ற சாப்பாடு நின்று போன்ற ஒரு அபாய நிலையில இன்னைக்கு தமிழ் சினிமா இருக்கிறது. கியூபுங்கிறது ஒரு டெக்னாலஜி, திருட்டு விசிடி என்பது ஒரு டெக்னாலஜி. நெட்ல போய் ஒருத்தனால் நீ தயாரித்த படத்தை பதிவிறக்கம் செய்து நார்வேயிலேயோ அல்லது வட உலகத்தில் ஏதோ ஒரு ஆர்டிக் பகுதியிலிருந்து ஒருத்தன் ஆப்ரேட் பண்ணி நீ எடுக்கிற புத்தம் புதிய படத்தை அன்று இரவே அவன் நெட்டு மூலமாக உலகம் முழுக்க எல்லோருக்கும் அனுப்பி அவன் காசு பார்த்து கொண்டிருக்கின்ற டெக்னாலஜி அவனுக்கு தெரிகின்ற பொழுது, ஏன் மெட்ராஸ்ல காசு போட்ட உனக்கு கூட கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு டெக்னாலஜி தெரியாத இளைஞனை வைத்து அதை பிளாக் பண்ண தெரியாதா? அதை நீங்க செய்தா என்ன? அதுதான் என்னுடைய மன்றாட்டு. ப்ரொடியூசர் கவுன்சில் சின்னதா 5 ஒரு இடம் கொடுக்கையா, அதுல விஷயம் தெரிந்த இளைஞர்களை நிறுத்துங்கள். அவங்க நெட்ல போய் ஒவ்வொன்றையும் பிளாக் பண்ணுவான், திருட்டு விசிடி வராமல் தடுப்பான். அதே போல்தான் நடிகர் சங்கத்துக்கும் நான் சொல்றேன். யாரையும் குறிப்பிட்டு குறை சொல்லவில்லை, என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். இன்றைய தினம் இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் யார் என்றால் தயாரிப்பாளர் சங்கம் தான். இதற்கு நீங்க வேற யாருக்கும் போக வேண்டாம். தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒற்றுமை வந்து, இது கியூபுங்கிறது ஒரு டெக்னாலஜி, கியூப் சிஸ்டம் என்பது ஒரு டெக்னாலஜி, யூஎஃப்ஓங்கிறீங்க அது ஒரு டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சேரன் அப்பா மாதிரி எல்லாருமே ப்ரொஜெக்டரில் படம் ஓட்டி காட்டி கொண்டிருந்த அந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர்ஸ் தான் தமிழ்நாடு முழுவதும் இருந்தார்கள். அவர்களுக்கு ஃபிலிம் சுருள் சென்றது, அவர்கள் அதை போட்டார்கள். அந்த டெக்னாலஜி சிம்பிளாக இருந்தது, எல்லோருக்கும் புரிந்தது. இப்போ வேற ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. டெக்னாலஜிக்கு அப்டேட் பண்ணாமல் நம்ம இருந்து கொண்டு நாம் எதையோ குற்றம் சொல்லி கொண்டிருப்பது சிரிப்பாக இருக்கிறது எனக்கு. முதலில் அதாவது நாம் அந்த டெக்னாலஜிக்கான ஆட்கள் நமக்கு தெரியவில்லை என்றால் அதை தெரிந்த இளைஞர்களுக்கு பணியில் அமர்த்தி அதை மிக எளிதாக நீங்கள் செய்யலாம். இது ஒரு சின்ன டெக்னாலஜி. தயாரிப்பாளர்கள் நினைத்தால் அவர்கள் ஒரு கியூபை உருவாக்கலாம், அவர்கள் நினைத்தால் அவர்கள் ஒரு யூஎஃப்ஓவை உருவாக்கலாம். எதற்காக நீங்கள் இப்படி கதறுகிறீர்கள்? எதற்காக நாம் கண்ணீர் சிந்த வேண்டும்? இங்கே எல்லாமே நீங்க இல்லாட்டி சினிமா ஏது? சினிமா இல்லாட்டி ரேடியோவுக்கு ஃபீடு சாங்ஸ் எப்படி கொடுக்க முடியும்? சின்ன திரைகளுக்கு எப்படி நாம் ஃபீட் கொடுக்க முடியும்? பத்திரிகைகளுக்கு நாம் எப்படி ஃபீடு கொடுக்க முடியும்? பத்திரிகைகளுக்கு நாம் எப்படி விளம்பரங்கள் கொடுக்க முடியும்? ஆக எல்லாவற்றின் ஆரம்பமே நீங்கள் தான், படைப்பவர்களே நீங்கள் தான். நீங்கள் எதற்காக இப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலில் விழுந்து கிடக்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. தயவு செய்து என்னுடைய மன்றாட்டு என்னவென்றால், அவங்க சொல்றாங்களாம் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி படம் எடுத்து முடிச்ச உடனே அது ஒரு கரெக்ஷன் வருது. என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்றுதான் தானு சார் அவர்களே. அண்ணே, நான் உங்க ரொம்ப மரியாதை கொடுப்பதனால் உங்க பேரையே சொல்றேன், எல்லாரையும் சொன்னதாக தான் அர்த்தம். நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்துக்கு கொண்டு போய் எடிட்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த எடிட்டர்கிட்ட பல முறை திருத்தங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு முறை திருத்தத்திற்கும் எடிட்டர் தனியாக சம்பளம் வாங்குகிறாரா? ஒரு இசையமைப்பாளரிடம் செல்கிறோம், அவரிடம் ஒரு டியூன் கேட்கிறோம், அவருக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றோம். அந்த அமௌண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அவர் ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட இந்த டியூன் பிடிக்கல இன்னொரு டியூன், அந்த டியூன் பிடிக்கல இன்னொரு டியூன், இதுவும் பிடிக்கல இன்னொரு டியூன், 20-30 வாட்டி டியூனை மாத்திரமே அந்த டியூன் மாற்றுவதற்கு அவர்கள் தனியாக சம்பளம் கூட்டுகிறார்களா? ஒரு நடிகர் நடிக்கும் பொழுது இப்படி நடித்தால் நன்றாக இருக்கும், 9-5 இங்க நடிச்சு கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா அதற்குள்ள அவர்கள் நடிக்க முடியவில்லை. ஆனால் அவர் நடிப்பில் நமக்கு திருப்தி என்றால் டைரக்டர் பல முறை டேக் வாங்கி அந்த நடிகரிடமிருந்து தான் எதிர்பார்ப்பதை வெளிக்கொண்டு வருகிறாரே, அந்த எக்ஸ்ட்ரா டைமுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்கும் அந்த நடிகன் சிறப்பு கட்டணம் ஏதாவது விதிக்கிறானா? இல்லை அல்லவா? அதே போல் உன் படத்தை டெக்னாலஜிக்காக உன்னிடம் கொடுத்து உன் மூலமாக வருகின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு 25,000 என்று நீங்கள் பிக்ஸ் பண்ணுவதின் அடிநாதம் என்ன, அதன் அர்த்தம் என்ன, அதன் டிரான்ஸ்பரன்சி என்ன? எனக்கு அதுதான் தெரிய வேண்டும். எனக்கு புரியல, நான் ஒரு முட்டாள், எனக்கு தெரியவில்லை. ப்ரொடியூசர் கொண்டு போய் என்னத்தையோ கொடுக்குறாரு, சிடிங்கிறாங்க அதுங்கிறாங்க, ஏதோ பேரெல்லாம் பாருது, படித்த எனக்கே புரியவில்லை, மற்றவர்களுக்கு எப்படி புரியும்? ஊர்ல இருந்து படம் எடுக்க வேண்டும் என்ற ஆசையோடு வருகின்ற ஒரு குறும்பட தயாரிப்பாளருக்கு இந்த டெக்னாலஜி எப்படி தெரியும்?
அவர் சென்று அங்கே பார்த்தா இல்லைங்க அதுக்கு இதுக்கு இதெல்லாம் சேர்த்து மொத்தம் இத்தனை லட்சம் கட்டுன்னு சொல்லும்போது படம் தயாரிப்பாரா, மற்றவர்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா, அதை வியாபாரம் செய்வாரா, அப்புறம் எல்லாருக்கும் சர்வீஸ் டாக்ஸ் கட்டுவாரா? சாவறதா ப்ரொடியூசரு? சாவணுமா எல்லா ப்ரொடியூசரும்? அப்புறம் எதுக்கு இந்த தொழில்? இந்த தொழிலில் ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் இதை கருணையோடு அணுக வேண்டும். மனிதாபிமானத்தோடு இதை நெருங்கி வாருங்கள். உங்கள் கட்டணங்களை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் கெஞ்ச நான் வரவில்லை. காரணம், கெஞ்சுகின்ற சூழ்நிலையில் தயாரிப்பாளர் சங்கமும் இல்லை. அவர்கள்தான் பவர். அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு காலை முதல் இங்கு அமர்ந்திருக்கும் போது இன்றுள்ள பிரச்சனை, தமிழ் திரையுலகத்தின் பிரச்சனை, தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவரான தான் அவர்கள் பொறுப்பேற்று ஏனைய பல நிர்வாகிகள், கலை உலகத்தை பற்றி தெரிந்து புரிந்து வைத்திருக்க நிர்வாகிகள், தமிழ் திரையுலகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது, எப்படி பயணிக்க வேண்டும் என்பதையெல்லாம் மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழ் திரையுலகம் சிறப்பாக இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பிரச்சனையாக அணுகி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை நான் முதலில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இன்று தயாரிப்பு என்பது மிகவும் கடினமான ஒரு தொழில். ஏற்கனவே ஒரு விழாவில் நான் பேசும்போது, முன்பெல்லாம் எந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது லாபம் என்று சொல்லி முதலில் எழுதிவிட்டு தான் ஒரு தொழிலை ஆரம்பிப்போம். ஆனால் இன்று உள்ள சூழ்நிலையிலே நஷ்டம் என்று எழுதிவிட்ட பிறகுதான் நாம் தொழிலை ஆரம்பிக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. அனைவருக்கும் இது பொருந்தும் என்று சொல்லவில்லை. கிட்டத்தட்ட 80% தயாரிப்பாளருக்கு இந்த நிலைதான் என்று ஒரு தயாரிப்பாளர் என்ற முறையிலே நான் இது பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமல்ல, தயாரிப்பாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மட்டுமல்ல, இந்த கலைக்கூடத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, இந்த குடும்பம் எப்படி பயணிக்க வேண்டும், எப்படி சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செலவுகளை எப்படி குறைப்பது, வருமானத்தை எப்படி பெருக்குவது என்றெல்லாம் ஆய்வு செய்த அடிப்படையில் தான் இன்று இந்த கியூப் மற்றும் யூஎஃப்ஓக்கு எதிராக என்று சொல்லும்போது ஏதோ அவர்களுக்கு நாங்கள் எதிரிகள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். எதிராக என்று சொல்லும்போது ஒரு கவன ஈர்ப்பு. தமிழ் திரையுலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் நீங்களும் பங்கெடுக்க வேண்டும். செலவுகளை குறைப்பது மட்டுமல்ல, லாபங்களை ஈட்டும் போது அந்த லாபத்தை பகிர்ந்து கொள்ளும் அடிப்படையில் நீங்கள் எங்களுடன் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இங்கு முன்வைத்திருக்கிறது. ஆக இங்கு பேசியவர்கள் எல்லாம் டெக்னாலஜி என்று சொல்லும்போது, முன்பெல்லாம் பிரிண்ட் போடுவோம், பிரிண்ட் 20,000 ரூபாய் இருக்கும். அது கடைசியில் பிரிண்ட்டை டிஜிட்டல் மீடியாவுக்கு மாறுவதற்கு முன்பு 75,000 ரூபாய் வரை பிரிண்ட் காஸ்ட் போயிடுச்சு. அதன் பிறகு டிஜிட்டல் ப்ரொஜெக்டர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது, டிஜிட்டலாக இது வரும்போது, அது தியேட்டர்களெல்லாம் அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை அது முதலில் இலவசமாக கொடுக்கப்பட்டு பிறகு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரை அந்த டிஜிட்டல் ப்ரொஜெக்டரை அவர்களே கொடுத்து, அதற்கு அவர்கள் கடனும் வாங்கி கொடுத்து, அந்த கடனை அடைப்பதற்கு வசதியாக அந்த விளம்பரத்தில் வருகின்ற வருமானத்தில் அவர்களுக்கு இஎம்ஐ, அதாவது மாதம் கட்ட வேண்டிய தொகையை 80% கட்டிவிட வேண்டும் என்றும், அந்த எக்ஸிபிட்டர் செக்டருக்கு ஒரு 10% அவர்களுக்கு கொடுத்து உதவி அவர்களுக்கு 10% என்ற அடிப்படையிலே 2005 இது துவங்கி இருக்கிறார்கள். எனக்கு இங்கே தெரிய வேண்டிய ஒன்று என்னவென்றால், அவர்கள் டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் கொடுத்து 2005 இன்று பார்க்கும்போது 10 வருட காலம் 5 லட்சம் ரூபாய் கடனை அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற முதல் கேள்விதான் இங்கு அனைவருக்கும் எழுந்திருக்கிறது. அதன் வெளிப்பாடு தான் இது என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். ஆக இங்கு தயாரிப்பாளர் சங்க தலைவருடன் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், நாம் முக்கிய பிரச்சனை எதாக அணுக வேண்டும் என்று சொல்லும்போது, தயாரிப்பு என்பது எனக்கு தெரியும் ஒரு கஷ்டமான சூழல். அது எந்த ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, கடைசியிலே ஒரு சிக்கல் வரும்போது நாம் எதையெல்லாம் சந்திக்கின்றோம், ஒரு படத்தை எப்படி வெளியிட முயற்சிக்கின்றோம், அதுக்கு தான் டெலிவரின்னு சொல்கிறோம். டெலிவரியே ரொம்ப கஷ்டம். இன்று மதர்ஸ் டே. ஆகவே டெலிவரி பற்றி பேசும்போது எப்படி ஒரு குழந்தை பிறப்பதற்கு தாய் என்பவள் இவ்வளவு துன்பப்படுகிறாளோ, அதே போல் சினிமாவில் டெலிவரி அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு சூழல் உருவாகிறது, ஒரு வலி உருவாகிறது, வேதனை உருவாகிறது, பிரச்சனை உருவாகிறது. அந்த சூழலில் தயாரிப்பாளர் அந்த படத்தை வெளியே கொண்டு வருவதற்கு படுகின்ற இன்னல்கள் அனைத்து அதிகமான இன்னல்களை சந்திக்கிறார்கள். ஆக அந்த இன்னல்களை எப்படி குறைப்பது, அதற்கு லாபத்தை எப்படி ஈட்டுவது, லாபம் எங்கள் கண்ணுக்கு தெரிகின்ற எந்தெந்த இடத்துல இருக்கிறது, இதையெல்லாம் மனதில் கொண்டு தயாரிப்பாளர் சங்க தலைவராக தான் அவர்கள் சேர்ந்த குழு வந்த பிறகு ஒவ்வொரு சங்கமாக அழைத்து பேசி இந்த பிரச்சனையை எப்படி அணுகுவது, இதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், இந்த சங்கம் என்ன செய்ய முடியும், இந்த சங்கம் எப்படி உதவி செய்ய முடியும் என்று அவர்கள் கேட்டு வந்திருக்கிறார்கள். ஆக இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது கியூப் மற்றும்
யூஎஃப்ஓ இவர்களெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வருவதில்லை என்று ஒருபுறம் குற்றச்சாட்டு இருந்தாலும் ஒருவேளை வேலை பளுவாக வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று இங்கு அனைவரும் இந்த கலைக்கூடம் ஒன்று சேர்ந்து அமர்ந்து ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறார் என்று சொல்லும்போது நிச்சயமாக அவர்கள் தானு அவர்களுடன் தயாரிப்பாளர் சங்கத்துடன் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. ஆக அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு ஒரு நம்பிக்கையாக இருக்கட்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் இங்கு இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டிருப்பார்கள். இன்று பல தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிபரப்பும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த போராட்டம் நடத்தி தான் அவருக்கு தெரிவிக்க வேண்டுமா என்று அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் மூத்த தயாரிப்பாளர் இளமையான தயாரிப்பாளர் ஏம் ரத்னம் அவர்கள் பேசுகையிலே சிறப்பாக எடுத்து சொன்னார். இதற்கு எதிராக போராட்டம் நினைத்தேன், ஆனால் உலகத்துக்கு தெரிய வேண்டும், மக்களுக்கு தெரிய வேண்டும் என அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அறிக்கைக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒட்டுமொத்தமாக கலை குடும்பம் ஒன்றாக இருந்து இந்த பிரச்சனை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அவர்கள் செவிசாய்த்து பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள். அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த உண்ணா நோன்பு நிகழ்ச்சி. ஆக அவர்களை தூற்றி பேசுவதற்காக இந்த உண்ணா நோன்பு நிகழ்ச்சி அல்ல. அவர்களை வரவேற்று அவர்கள் கவனத்தை ஈர்த்து நீங்கள் இதற்கு ஒரு வழிகாட்ட வேண்டும். விளம்பரத்தில் வருகின்ற வருமானம் கிட்டத்தட்ட 380 கோடியிலிருந்து 400 கோடி என்று இங்கு பத்திரிகையிலே கொடுத்தது மட்டுமல்ல, இங்கு செல்வமணி அவர்கள் பேசுகையிலே கூட 380 + 180 560 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கிறது சொல்லுகிறார்கள். அப்படி அந்த வருமானம் வந்திருக்கிறது உண்மை என்று சொன்னால் அதை தானு அவர்களும் மற்ற குழுவும் சேர்ந்து அதை பேசி அந்த வருமானம் ஈட்டப்படுவது யாரது உழைப்பிலே என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையாக இங்கே பேசும்போது பலரும் தன் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். தயாரிப்பாளர் உழைக்கிறார். ஒரு தயாரிப்பாளர் முதலாளி. இங்கே முதலாளி ஆர்பி சௌத்ரி அவர்கள் அமர்ந்திருக்கார். பல முதலாளி ரத்தம் முதலாளி தான், தானுசார் முதலாளி தான். இங்கே பலரும் என்னை வைத்து திரைப்படம் எடுத்தவர்கள் தான். அந்த முதலாளிக்கு உள்ள மரியாதை வேண்டும். அந்த முதலாளி இல்லாட்டி இந்த தொழிலே நடக்காது. இங்கே இருக்க அனைத்து சங்கங்களுக்கும் அந்த 24 கிராஃப்டாக இருக்கட்டும், 25 கிராஃப்டாக இருக்கட்டும், அவர்களுக்கு பணி கொடுப்பது, வேலை கொடுப்பது ஒரு தயாரிப்பாளர் என்பதை அடிப்படையாக நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முதலாளி இல்லாட்டி என்னை போன்ற உங்களை போன்ற தொழிலாளிகள் இருக்க முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். ஆக தயாரிப்பாளருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டியது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, அதுதான் கட்டாயம், அதுவும் இந்த நிஜத்தையான உண்மையும் கூட என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டு தயாரிப்பாளர் சங்கம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமல்ல, ஒற்றுமையாக நாம் இருக்கும்போது இந்த கலை குடும்பம் சிறப்பாக இருக்கும். கலை குடும்பம் சிறப்பாக இருந்தால் பல லட்ச உறுப்பினர்கள் மட்டுமல்ல, பல லட்ச கலைஞர்கள், இதை நம்பியிருக்கின்ற கலைஞர்கள், தொழிலாளர்கள் சிறப்பாக இருப்பார்கள். நல்ல ஒரு தொழிலை இருந்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக செய்வதற்கு அனைவரும் கைகூடி அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். அதற்கு கியூப் மற்றும் யூஎஃப்ஓவின் நிறுவனத்தினர் செவிசாய்த்து நாங்கள் கேட்பது ஏதோ ஒரு போராட்டம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், ஆர்ப்பாட்டம் நினைத்துக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு லீவ் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்காக நாங்கள் விடுக்கின்ற ஒரு கோரிக்கை, நீங்கள் செவிசாய்ப்பின் நம்பிக்கையுடன் இந்த கோரிக்கையை நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நடிகர்களின் சார்பாகவும் நான் உங்களிடம் வைக்கின்றேன். இந்த உண்ணாநோம்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள் நிச்சயமாக அவர்களை அணுகி மீண்டும் ஒரு முறை ஒரு முயற்சி எடுத்து சுமூகமான தீர்வு கண்டு அந்த வருகின்ற வருமானத்தில் தயாரிப்பாளர்களுக்கு என்ன அவர்கள் தர முடியும், எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும் என்று உங்கள் உரிமையை நீங்கள் நிலைநாட்டுகின்ற கூறி, அது மட்டுமல்லாமல் பல பிரச்சனைகள் நமது கலை உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் 30 நாட்கள் தொடர்ந்து அனைத்து சங்கங்களிலும் நிர்வாகிகளை கூப்பிட்டு அழைத்து பேசி இந்த பிரச்சனையை நாம் எப்படி தீர்க்க முடியும். இந்த கலை குடும்பம் நிரந்தரமான கலை குடும்பம், நாளை என் மகன், என் மகனோட மகன், என் மகனோட மகளுக்கு மகனான மகன், அனைவரும் இந்த கலை குடும்பம் நிரந்தரமான ஒன்று. கலை குடும்பம் இருக்கும்போது தான் மன அழுத்தங்கள் இருக்கிறது சொல்கின்றோம். மன அழுத்தங்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே திரைப்படங்களோ நாடகங்களோ சின்ன திரையோ கண்டுதான் மக்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த மகிழ்விக்கின்ற இடத்திலே நாம் இருக்கின்றோம். ஆனால் நாம் சோகத்தில் இருந்து கொண்டு பிறரை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த சோகத்தை தவிர்த்து நாமும் மகிழ்கின்ற காலங்கள் வெகு தூரத்தில் இல்லை என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நன்றி கூறி இங்கே வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்து உண்ணா நோன்பை சிறப்பித்து உணர்வுகளை பிரயோகித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி பத்திரிகை சகோதரர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பருக்கும் சிறப்பான முறையிலே எங்கள் காவல்துறை சகோதரர்களுக்கும் செல்போன் பிரியர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதில் நான் சொல்ல வர்றது ஒன்று தான். இங்கே எல்லாரும் பேசுகிறதை விட நடிகர் விவேக் ரொம்ப சிறப்பாக அருமையாக பேசினார். அதாவது நீங்கள் கியூப் எல்லாம் பேசுகிறீங்க, சரி, ஒரு ஆர்டிஸ்ட் 10 டேக்கு நடிக்கிறான், அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்கறதில்ல, இதெல்லாம் பண்ணுறோம். ஷார்ட்டை கட் பண்ணுறதுக்கு எதுக்கு பணம் கொடுக்குறோன்னு விவேக் கேட்டாப்புல. தயாரிப்பாளர்கள் கேட்க வேண்டிய கேள்வியை விவேக் கேட்குறாப்புல.
இன்னொன்று நீங்கள் பேசுகிறீங்க அத்தனை விஷயத்தையும் நான் கிட்டத்தட்ட தயாரிப்பாளரே கிடையாது சார். நான் 25 வருஷமாக வெறும் டெக்னீஷியனாக டைரக்டராக மட்டும்தான் இருக்கேன். தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக கிடையாது. ஆனால் என் படத்தில் நான் எந்த கம்பெனி எந்த ப்ரொடியூசருக்கு படம் பண்ணாலும் என் ஷூட்டிங் எந்த ப்ரொடியூசரும் வந்ததே இல்லை. என்னை நம்பி தான் என் படத்தை விட்டுருக்காங்க. சௌத்ரி சார் ஆரம்பித்து வச்சார். தானு சார் படமாகட்டும், ஏவிஎம் படமாகட்டும், இந்த டிசிஓ இருக்கார் அவர் படமாகட்டும், யார் படமாக இருக்கட்டும், நான் தான் எல்லா பொறுப்பும் எடுத்து பார்த்துருக்கேன். எனக்கு தான் இந்த வரவு செலவு கணக்குலேருந்து எல்லாமே தெரியும். நான் என்ன சொல்கிறேன், இந்த தயாரிப்பாளர்கள் படுற கஷ்டம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சனால தான் ஒவ்வொரு தடவையும் நான் தயாரிப்பாளராக இல்லாட்டாலும் என் ஸ்பாட்டில் நான் தான் தயாரிப்பாளராக இருக்கிறனால இந்த ஒரு தயாரிப்பாளர்களுக்காக இங்கே இருக்கிற பெப்சி நண்பர்கள் அத்தனை பேரும் தெரியும். உங்கள் எல்லாத்தையும் நான் கெட்ட பேர் வாங்கியிருக்கேனா இல்லையா? உண்மையா இல்லையா? அவ்வளோ பேர்த்தையும் நான் வந்து கெட்ட பேர் வாங்கியிருக்கேன்னா இந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அவர் வந்து படம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறோம். இப்போது இங்கே வந்து அவர் ஒரு தயாரிப்பாளர் தவறான கருத்துக்கள் சொன்னார். நான் அதை பற்றி நான் வந்து விவரிக்க விரும்பலை. ஏன்னா அவர் ஒரு மூத்த தயாரிப்பாளர், நல்ல தயாரிப்பாளர், நல்ல அற்புதமான நிறைய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளர். ஆனால் அவர் சொன்ன கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றதுக்காக தான் ஒரு இயக்குனர் சங்க தலைவராக நாளைக்கு எங்கள் சங்கத்தில் எனக்கு கேள்விகள் எழும். ஒரு இயக்குனரை மட்டம் தட்டி பேசும்போது நீ என்னத்துக்கு மேடையில் இருந்தேன்னு கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுடைய சங்க நண்பர் உறுப்பினர்கள் அத்தனை பேருமே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோங்க. பின்னாடி நண்பர் ஆர் உதயகுமார் இருக்கார். நான் இந்த நேரத்தில் இன்னொரு தகவல் கூட சொல்லிக்க விரும்புகிறேன். எங்கள் தேர்தலில் என்னை எதிர்த்து போட்டிக்கிட்ட திரு விசு அவர்கள் வந்து எனக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பினார். என்னை எதிர்த்து அவர் தான் போட்டிக்கிட்டார். அவரே சொல்கிறாரு, என்னால் தங்கள் அளவுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டிருக்கவே முடியாது, நீங்கள் தான் நமது சங்கத்துக்கு சரியான தலைவர்னு என்னை ஏற்று போட்டிக்கிட்ட விசுவே சொன்னார். அந்த அளவுக்கு இது ஒற்றுமையாக அந்த சங்கத்தை நாங்கள் செயல்படுத்திட்டு வரோம். அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கமும் ஒற்றுமையாக செயல்பட்டால் நிச்சயமாக நம்மளால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. நான் எனக்கு சின்ன மன வருத்தங்கள் இருந்து நான் வெளிப்படுத்தினா நான் போனேன். திரும்ப ஏன் இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு இயக்குனர் சங்கம் வந்து இதுலேருந்து விலகிடுச்சு, தயாரிப்பாளர்களுக்கு ஒத்துழைக்கலைன்னு யாராவது சொல்லிடக்கூடாது மீடியாவில்ன்றதுக்காக தான் இயக்குனர் சங்கம் ஆல்வேஸ் வந்து ப்ரொடியூசர் சங்கம் என்ன முடிவு எடுத்தாலும் சரி சினிமா நலனுக்காக நீங்கள் இருந்தால் தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நாங்கள் எல்லா காலகட்டத்திலையும் ஒத்துழைப்போம். நிச்சயமாக நாங்கள் மட்டும் இல்லை, இப்போ பெப்சி தொழிலாளர்கள் எண்ணற்ற அளவில் இருக்காங்க, அவங்களும் ஒத்துழைப்பாங்க. நிச்சயமாக இந்த போராட்டத்தில் நம்ம உறுதியாக ஜெயிப்போம் சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த உண்ணாவிரதம் யாரையும் எதிர்த்து அல்ல என்று தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு அவர்கள் முதன்முறையாக பேசும்போதே தெரிவித்திருந்தார். இது தயாரிப்பாளர்களுக்கான விழிப்புணர்வுக்கான, நாம் கொள்ளையடிக்கப்படுகின்றோம் என்பதை உணர்த்துவதற்காக, கொள்ளையடிக்கின்றவர்களுக்கு கூட எங்களுக்கு உண்மை தெரிந்துவிட்டது என்ற உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். தமிழ் திரைப்படத்துறையில் இப்போ இருக்கிற நிலையில் இதை சாதாரணமாக எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா, ஒரு படம் ரெடி ஆகிட்டு அதை மாஸ்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னா 15,000 25,000 ரூபா செலவாகும் ஒரு படத்தை மாஸ்டர் பண்ணுறதுக்கு. இதுதான் அந்த பேசிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் இப்போ இருக்கிறவங்க என்ன வாங்குறாங்கன்னா 25,000, ஒருத்தர் 1.5 லட்சம் வாங்குறாங்க. யூஎஃப்ஏ 1.5 லட்சம் வாங்குறாங்க வித் டேக்ஸு. இவங்க 50,000 கேட்டாங்க, இப்போ 25,000 வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் ரெடி பண்ண பிறகு அடுத்த பிரிண்ட்டு சினிமா, அதாவது வந்து ஒரு ஸ்கேக்கு கம்மியாக இருக்கிற தேட்டருக்கு ரெடி பண்ணுறதுக்கு 2,000 ரூபா செலவாகும் ஒரு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு. ஆனால் இப்போ கியூப் எவ்வளோ வாங்குறாங்கன்னா 25,000 ரூபாய் வாங்குறாங்க. இவங்க யூஎஃப்ஏ எவ்வளோ வாங்குறாங்கன்னா சிங்கிள் கேக் 25,000, 40,000 ரூபாய் வந்து டபுள் கேக்கும் 2 கேக்கும் வாங்குறாங்க. இதனுடைய மேக்கிங் சார்ஜஸ் சிங்கிள் கே பண்ணுறதுக்கு 2,000 ரூபாயும் டபுள் கே பண்ணுறதுக்கு 9,000 ரூபாய் ஆகும். அப்போது ஒரு தொழில் பண்ணும்போது 100 ரூபாய் வச்சு தொழில் பண்ணதுக்கு ஒரு லாபம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கலாம்? 20% இருக்கலாம், 30% இருக்கலாம், 40% இருக்கலாம், 50% இருக்கலாம், 100% கூட இருக்கலாம். ஆனால் 100 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் அடித்து அது என்னன்னு சொல்கிறது? இது தொழிலா கொள்ளையா? இதுதான் நான் கேட்குறோம். இப்போது தயாரிப்பாளர் சங்கம் இந்த பாடி வந்த பிறகு இவங்களுக்கு 20 தடவை மேலே லெட்டர் அமிச்சோம், வந்து எந்த பதிலும் இல்லை. ஆனால் தினகரன் பேப்பரில் வந்து ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நேரடியாக வந்து கவுன்சிலில் உட்காந்து பேசியிருந்தீங்கன்னா இதில் எவ்வளோ பொய் இருக்குங்கன்னு நான் சொல்ல முடியும். பொய்யை வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம், கியூப் நிறுவனத்துக்கு மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எங்ககிட்ட வியாபாரம் பண்ணுறீங்க, நாங்கள் கேட்குறோம், எப்பா நீ 2,000 ரூபா தான் ஆகுது, ஏன் 25,000 வாங்குறீங்கன்னு கேட்குறோம். அது எங்களுக்கு இல்லை பதில் சொல்லணும். நீங்கள் 60,000 ரூபா கொடுத்து பிரிண்ட் போட்டிங்க, இப்போ 2,000 ரூபா தான் ஆகுதுன்னா 60,000 ரூபாய் பிரிண்ட் போட்டதுக்காக உனக்கு பணம் கொடுக்கணுமா?
இல்லை உனக்கு ஆகிற செலவு நாங்கள் கொடுக்கணுமா? ஒரு பொருள் எதை வச்சு விலை போடுவோம்? எனக்கு படம் பண்ணும்போது நான் 1 கோடியில் படம் பண்ணுங்க, எனக்கு 2 கோடி கொடுன்னு கேட்டால் நியாயம் இல்லைங்க. ரஜினி படம் 100 கோடி ஆகுது இல்லை, எங்களுக்கு ஒரு 90 கோடியும் கொடுத்தா நியாயமாக இருக்குமா? இதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. உனக்கு என்ன செலவாகுதோ அதை மட்டும் கேளுங்கிறது தான். இன்னொன்று இதை போடுறவங்களுக்கு வந்து விரிவாக சொல்கிறேன், இல்லை விளக்கமாக உங்களுக்கு வேணும்னா, ஒரு சேட்டலைட் தொலைக்காட்சியில் ஒரு ஃபன் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, ஒரு சீரியல் பண்ணுறீங்க. அந்த சீரியல் பண்ணும்போது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, தயாரிப்பாளரே பணம் போட்டு ஒரு சீரியல் பண்ணுறாரு, இல்லை அந்த சேட்டலைட் சேனல் ஃபண்டு பண்ணுது, அந்த ஃபண்டில் அவங்க படம் பண்ணுறாங்க. அப்போது ஃபண்டு பண்ணி படம் பண்ணும்போது, சீரியல் பண்ணும்போது அதனுடைய விளம்பரம் யாரை சேரும்? இப்போ சேட்டலைட்லாம் என்ன, இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் கேட்குறேன். ஒருவேளை அவங்க 100 ரூபா கொடுத்து பணம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விளம்பரத்தை சேட்டலைட் எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரொடியூசரே பணம் போட்டு ஒரு சீரியல் பண்ணும்போது அந்த விளம்பரம் யாரை போய் சேருது? டிவி வச்சிருக்க வீட்டுக்கு சொந்தக்காரரை சேருதா, இல்லை சேட்டலைட் டெலிகாஸ்ட் பண்ணுற சேட்டலைட்டை சேருதா? படம் போட்டு தயாரிக்கிற தயாரிப்பாளர் போய் சேருது. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, தேட்டரில் தானே விளம்பரம் ஓடுது, தேட்டரில் தானே அவங்க தேட்டருக்காரங்க தானே கொடுக்கணும், ஏன் உங்கள் தயாரிப்பாளர் கொடுன்னு கேட்குறாங்க. டிவியில் தானே விளம்பரம் ஓடுது, டிவி ஹவுஸ் ஓனர் கொடுக்கலாமா விளம்பர காசை? ஹவுஸ் ஓனர் கொடுக்க முடியுமா? யார் பணம் போட்டு படம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். நாங்கள் படம் போடுறோம், இவங்களோட வேலை என்ன? தயாரிப்பாளர் படம் எடுக்கிறாங்க, திரையரங்கு உரிமையாளர் தேட்டர் வச்சுருக்காங்க, தயாரிப்பாளர்கிட்ட இருந்து தேட்டருக்கு கொண்டு செலுத்துகிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். இவங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்டர்ஸு. நம்ம லக்கேஜை கொண்டு போய் லாரியில் கொண்டு போய் செலுத்துறதுக்கு லாரியே சொந்தக்காரன் ஆகிட முடியுமா? இவங்க வந்து எங்கிட்ட 300 படம் இருக்குது, 250 படம்னுக்கு ஒரு இது ரெடி பண்ணுறாங்க, ஒரு பிபிடி ரெடி பண்ணி விளம்பர நிறுவனங்களுக்கு அனுப்புகிறாங்க. எங்கிட்ட ரஜினி படம் இருக்குது, கமல் படம் இருக்குது, உங்கள் விளம்பரங்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. யாரோட பணத்தில் யார் விளம்பரம் வாங்குறது? அது குறைஞ்சபட்சம் தேட்டருக்காரங்களை போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, இல்லை படம் எடுக்கிற தயாரிப்பாளர் போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல. இப்போ இங்கே 2 பேரையும் பிரிச்சுட்டு இவர் தயாரிப்பாளருக்கு கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான், எக்ஸிபிட்டாருக்கு தானே சேரும், உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு. அப்போ நீ என்ன எக்ஸிபிட்டார் கொடுத்துட்டியா? நீ உங்களோட நிறுவனம் 380 கோடி ரூபாயை போன ஆண்டு விளம்பர கட்டணமாக மட்டும் வாங்கியிருக்கீங்க, அதில் எவ்வளோ நீங்கள் எக்ஸிபிட்டார் கொடுத்தீங்க சொல்லுங்கள். இது தயாரிப்பாளரையும் திரையரங்க உரிமையாளரையும் பிரித்தாள்கின்ற ஒரு ஆங்கிலேய சூழ்ச்சியா, இல்லை அதில் உண்மை இருக்கா? எங்களுடைய கோரிக்கை எல்லாம் இதை நாங்களே செய்ய முடியும். இதை வந்து அண்ணன் பேசும்போது சொன்னார், பிரமிட் பேசும்போது எதுக்கு கொசுவுக்கு வந்து சம்மட்டி எடுத்து அடிக்கிறாங்கன்னு. தயாரிப்பாளர் வந்து விவேக் பேசும்போது நல்லா சொன்னார். இது ஒரு அப்டேட் வரும்போது, டெக்னிக்கல் அப்டேட் வரும்போது அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் முதல்ல இதே ஆட்கள் வந்து ஒரு நிறுவனமாக ஆஃபீஸில் உட்காந்து உங்கள் தேட்டரில் வந்து நாங்களே எங்கள் செலவில் போடுறோம், நீங்கள் ஃப்ரீயாக கொடுங்க, ஃப்ரீயாக கொடுத்தீங்களா இல்லையா? எங்கள் எல்லாரும் படத்தையும் ஃப்ரீயாக போட்டிங்களா இல்லையா? அப்போ எப்படி வந்தது? முதல்ல வந்து டீ விற்கும் போது என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ்காரன் எல்லாருக்கும் டீயை வந்து ஃப்ரீயாக கொடுத்தான். எல்லாரும் அது அடிக்ஷன் ஆன பிறகு அது விளைய வச்சான். அவனாவது விளைய வச்சான், நீ கொள்ளையடிக்கிற அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இந்த மாஸ்டர் இப்போ தயாரிப்பாளர் கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இதனோட டெக்னிக்கல் டிஜிட்டல் சிஸ்டம் வந்த பிறகு ஒரு மாஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மிஷினோட விலை 1 கோடி ரூபாய் தான் அதனோட மிஷின் விலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக அவங்களுக்கு வருதோ இல்லையோ நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். இந்த மெஷின் மாஸ்டர் பண்ணுற மெஷினோட விலை 1 கோடி ரூபாய் தான். அந்த மெஷினில் ஒரு நாளைக்கு 12லிருந்து 18 திரைப்படங்களை மாஸ்டர் பண்ண முடியும். அப்போ எவ்வளோ விலை ஒரு நாளைக்கு இவங்க விலை வச்சுருக்காங்க. யூஎஃப்ஓவில் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ண செகண்ட் டைம் போனீங்கன்னா வித் டேக்ஸ் 1.5 லட்ச ரூபா வருது. அப்போ 12 படம் வேணாம், 10 படம் வச்சுங்க. அப்போ ஒரு நாளைக்கு 10 படம் பண்ணாங்கன்னா 15 லட்ச ரூபா இதனோட நம்மகிட்ட அவங்க காசு கலெக்ட் பண்ணுறாங்க. 15 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு மாதத்துக்கு 4.5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. 1 கோடி ரூபா மிஷினை வச்சுட்டு மாஸ்டர் பண்ண மட்டும் 4.5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுறீங்களே, இது வியாபாரமா கொள்ளையா? இதுதான் எங்கள் கேள்வி. வியாபாரங்கிற பேரில் நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க. இதை போய் நீங்கள் பேப்பரில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்ககிட்ட வாங்க, உங்களுடைய உண்மையை உங்களுடைய கொள்ளையை நாங்கள் உங்களுக்கு உலகத்துக்கு சொல்கிறோம். இது வெறும் மாஸ்டர் பண்ணுறதுக்கு. மாஸ்டர் பண்ண முடித்த பிறகு இவங்க சொல்கிறாங்க நாங்கள் சேட்டலைட் வச்சுக்கிட்டு இது பண்ணுறோன்னு. சேட்டலைட்டு ஒன்லி தமிழ்நாடு இந்தியாவுக்கு மட்டும்தான். எஃப்எம்எஸ் அனுப்பும்போது இவங்களுக்கு எந்த சம்மதமும் இல்லை. ஆனால் அங்கே ஒரு சிண்டிகேட் பண்ணிக்கிறாங்க. சிண்டிகேட் பண்ணி ஒரு காப்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க 300 ரூபா வந்து இதனோட காப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண 300 ரூபா சிடியில் எம்பெக் ஃபார்மேட்டில் பண்ணி கொடுக்க நம்மகிட்ட எவ்வளோ வாங்குறாங்க? எஃப்எம்எஸ் அனுப்புறதுக்கு 5000 ரூபா வாங்குறாங்க. இவங்களுக்கும் சிங்கப்பூர் இருக்க தேட்டருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் 5000 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. இது தொழிலா கொள்ளையா? இதுதான் எங்களோட கேள்வி. நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க. ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா குறைஞ்சபட்சம் ஒரு தேட்டர் கட்டணும்னா எவ்வளோ ஆகும்? 5 கோடி இருந்து 10 கோடி எந்த ஊரில் கட்டினாலும், அது வந்து சிட்டியில் கட்டினா 100 கோடி ரூபா ஆகும். ஒரு பல கோடி ரூபா கட்டி நம்ம தேட்டர் கட்டும்போது
3 லட்ச ரூபா வச்சு ப்ரொஜெக்ட் வைக்க முடியாதா தேட்டர் ஓனர்ஸால? அந்த 3 லட்ச ரூபாய்க்கு தயாரிப்பாளர்கள் ஒரு நலனை எழுதி கொடுத்துட்றதா? இது வந்தால் எங்களுக்கு என்ன நீங்கள் கேட்காம இருக்கலாமா? எங்களுடைய உங்கள் தயாரிப்பாளர்கள் மூலமாக நான் எக்ஸிபிட்டார்ஸ்க்கு விடுக்கின்ற வேண்டுகோளாக கூட இது வச்சுங்க. உங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ரொஜெக்டரோட காஸ்ட்டு 3 லட்ச ரூபா தான் காஸ்ட்டு, அதிகபட்சம் 5 லட்ச ரூபா தான் காஸ்ட்டு. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பணம் கட்டியிருப்பீங்க? அவங்களுக்கு ஏறக்குறைய 9 வருஷம் ஆச்சு, மொத்தமாக வந்து 6 வருஷம் ஆச்சு. ஏறக்குறைய 50 லட்சத்துலேருந்து 75 லட்ச ரூபா அவங்க வந்து எங்ககிட்ட கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட வச்ச அந்த காஸ்ட் வந்து வெறும் 5 லட்ச ரூபா தான். இன்னொரு பெரிய மோசடி இங்கே நடக்குது. இவங்க ஒரு தேட்டரில் படம் பார்க்க வரணும், ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் சொல்கிறேன், அது எவ்வளவு வந்து லைன்ஸ் இருக்கணும்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் வச்சுருக்கான். ஆனால் இவங்க எல்லாம் வந்து வீடியோ ப்ரொஜெக்டர்ஸில் படம் காமிச்சிட்டு இருக்காங்க. தேட்டருங்கிறது வந்து நத்திங் பட் வீடியோ ப்ரொஜெக்டர். இந்த வீடியோ ப்ரொஜெக்டில் படம் காமிச்சுக்கிட்டு தயாரிப்பாளர்கிட்ட பல கோடிகளை கொள்ளை அடிக்கிறாங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதுதான் உண்மை. இது வந்து மிகப்பெரிய காசு கூட கிடையாது. இது மொத்தமாக வந்து ஒரு 100 கோடி ரூபா இருந்தால், போன வருடம் இவர்களுடைய வருமானம் 380 + 180 கோடி ரூபாய், அதாவது வந்து 560 கோடி ரூபாய் இவங்களுடைய ஆண்டு வருமானம். அதான் ஒரு நிறுவனம் அல்ல, இந்த டிஜிட்டல் மூலமாக கன்வெர்ட் பண்ணுற இவங்க நிறுவனங்கள் கிடைச்ச வருமானம் வந்து 560 கோடி ரூபாய் வருமானம். ஆனால் இதனோட காஸ்ட் எவ்வளோ தெரியுமா ஆகுது? 100 கோடி ரூபாய். இப்போ தயாரிப்பாளர் சங்கம் இதை ஒரு இன்வெஸ்டாருக்கு எடுத்தால் 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் 3 வருடத்தில் அவங்களுக்கு 100 கோடி ரூபாய்க்கு 100 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும். ஆனால் இது மறுபடியும் தயாரிப்பாளர் சங்கத்து கையில் தான் இருக்கணும். மறுபடியும் ஒரு கொள்ளைக்காரனை கொண்டு போய் இன்னொரு கொள்ளைக்காரனை உள்ள விடுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. இன்னொரு 25,000 ரூபாய் கலெக்ட் பண்ணுற ஆளை உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. உங்கள் செலவு என்ன, அந்த செலவுக்கு உங்களுடைய வருமானம் என்ன, அந்த வருமானத்துக்கு உங்கள் லாபம் என்ன, இதை வந்து கவுன்சில் தான் வந்து இல்லை எக்ஸிபிட்டர் அசோசியேஷன் கூட இதனோட ஜாயின் பண்ணலாம். இவங்க ஜாயின் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ லாபம் வைக்கலாங்கிறத பண்ணி தான் இதை ரிலீஸ் பண்ணணும். அது மூலமாக தான் வந்து ஏன்னா இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து யாரோ ஒரு தயாரிப்பாளர் இருக்குல்ல, ஏன்னா சில விஷயங்கள் பெரிய தயாரிப்பில் கிடைக்கும், சில விஷயங்கள் சின்ன தயாரிப்புகள் லாபம் கிடைக்கும், சில விஷயம் நடுத்தர தயாரிப்பாளர் லாபம் கிடைக்கும். ஆனால் இந்த கியூப் யூஎஃப்ஓ மூலமாக எல்லா தயாரிப்பாளர்களும் 100% தயாரிப்பாளரும் ஏமாற்றப்படுகிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இன்னொரு கொள்ளைக்காரனை கொண்டு வராமல் நல்லவனை கொண்டு வந்து, நல்லவங்க கூட கேள்வி கேட்காம இருந்தால் அவன் கொள்ளைக்காரன் ஆகிடுவான். அதனால் தயாரிப்பாளர் சங்கம் இது மட்டும் அல்ல, விவேக் ஒரு நல்ல விஷயம் சொன்னார். இனிமேல் எந்த ப்ராஜெக்ட் உள்ளே வந்தாலும் அதுக்கு எவ்வளோ செலவு, எவ்வளோ வந்து அவங்களுக்கு வருமானம் வைக்கலாம். முன்னாடி வந்து 1.5 கோடி ரூபா கொடுத்து ஏரி கேமரா வாங்கும்போது 3000 ரூபா ரெண்ட் வாங்கினாங்க. இப்போ 40 லட்ச ரூபா கொடுத்து எட்டு பேக்ஸுக்கு வந்து எவ்வளோ வாங்குறாங்க? 20,000 ரூபா வாங்குறாங்க. 1.5 கோடிக்கு 3000னா 40 லட்சத்துக்கு எவ்வளோ வரணும்? ஏறக்குறைய 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வரணும். ஆனால் எவ்வளோ வருமானம், எவ்வளோ வைக்கிறாங்க? 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வைக்கிறாங்க. இது டிஜிட்டல் வந்த பிறகு தயாரிப்பாளர் சங்கம் இல்லை தயாரிப்பாளருக்கு டிஜிட்டல் பற்றியான விழிப்புணர்வு இல்லாதால மிகப்பெரிய கொள்ளை எல்லாருக்கும் நடக்குது. அதன் மூலமாக தான் இது மாதிரி ஒன்றா சேரும்போது மொத்தமாக ரிலீஸ் பண்ண வரும்போது யாருமே எந்த தயாரிப்பாளருமே லாபம் அடைய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுது. தயவுசெய்து நான் சொல்கிறேன், இன்றைக்கி தமிழ் சினிமா நல்லா இருக்குது, ஆனால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் நல்லா இல்லை. அதுதான் உண்மை. ஏன் நல்லா இல்லைன்னா நமக்கு விழிப்புணர்வும் விவேக் சொன்ன மாதிரி ஒற்றுமையின்மையும் தான் இதுக்கு காரணம். நாம் ஒன்றுபட்டால் இந்த கியூப் யூஎஃப்ஓக்கு உண்ணாவிரதம் இருக்கின்ற அவசியமே இல்லை. அங்கே கால் மேலே கால் போட்டு வர வைக்கலாம். அவங்க எப்படி முதல்ல நம்ம ஆஃபீஸை தேடி வந்தாங்களோ அதே மாதிரி வர வைக்க முடியும். ஆனால் இன்றைக்கி பல காலகட்டங்களில் இந்த ஒற்றுமையின்மை அவங்கள வந்து எதேச்சிகாரமாக கோலோச்சத்துக்கு உண்டான வழி தன்மையை ஏற்படுத்தி விடுது. அதனால் தயாரிப்பாளர்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு இயக்குனராக எங்களுக்கு இதில் நஷ்டம் இல்லை. ஆனால் இண்டஸ்ட்ரி நல்லா இல்லைன்னா எந்த இயக்குனரும் படம் பண்ண முடியாது, எந்த லேபரும் வேலை செய்ய முடியாது. அதனால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நிறைய பேர் உறுப்பினராக நாங்கள் இல்லைனா கூட இந்த சங்கம் ஒற்றுமையாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவங்க நல்லா இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். அவருடைய தலைமையில் இண்டஸ்ட்ரி இயங்கினா தான் இண்டஸ்ட்ரி கட்டுப்பாடோட இது போன்ற கொள்ளைகள் நடைபெறாம தடுக்க முடியும். அதனால் இது போன்ற பல கொள்ளைகள் யூஎஃப்ஓ இதுங்கிறது ஒரு சின்ன ஒரு 100% அடிக்கிற கொள்ளையில் இவங்க வந்து 10லேருந்து 15% இவங்களோட இது போன்ற பல கொள்ளைகள் நடக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தி தயாரிப்பு செலவையும் தயாரிப்பு வருமானத்தையும் இதெல்லாம் வந்து செலவீனங்கள் அதிகமாக வருது. இந்த செலவீனங்களை கட்டுப்படுத்தி வருமானங்களை அதிகப்படுத்தினா 100% தயாரிப்பாளருக்கும் நன்மை கிடைக்கும். அதனால் வாழ்க நமது ஒற்றுமை, ஒழிக இது போன்ற நிறுவனங்களின் எதாச்சேகாரம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் குடும்பத்திற்கு திரைப்பட துறையினர் முகவரியை கொடுத்திருக்கிறார்கள். திரைப்பட தயாரிப்பாளர்கள் நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். எங்கள் குடும்ப தலைவர்கள் தயாரிப்பாளர்கள்.
எங்கள் குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதற்கு ஒரு நல்ல தீர்வினை காண்போம் என்பதை ஆணித்தரமாக இத்தருணத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவங்க எல்லாவற்றையும் தன்னுடையது என்று பெருமை சாற்றிக் கொள்வார்கள். அன்புள்ளம் கொண்டவர்கள் தன்னுடைய உயிரையும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தயாரிப்பாளர்கள். எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கும் இதிலே உள்ளவர்கள் அத்தனை பேரும் குடும்பத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள். மேடையிலே பெரியோர்கள் எல்லோரும் தலைவர்கள் பொறுப்பிலே இருந்து கொண்டு செவ்வனையாக சீரும் சிறப்போடு இயங்கிக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை தயவு செய்து இதற்கு ஒரு நல்ல முடிவினையும் நல்ல தீர்வினையும் கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை தாழ்மையுடன் குடும்பத்தினர் சார்பிலே வேண்டி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த உண்ணாவிரதத்துக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய குறிப்பாக நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நன்றி சொல்கிறத விட நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சரத்குமார் சாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உண்மையிலேயே அவங்கள தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு அடுத்த சங்கம் முயற்சி பண்ணுத, அதுதான் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். என் வீட்டுக்கு நான் சுண்ணாம்பு அடிக்கிறது சாதாரணம், என் வீட்டுக்கு நான் தான் சுண்ணாம்பு அடிக்கணும். ஆனால் என் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்க ஒரு நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் வர வச்சு அவர் இன்னைக்கு பேட்டி வேறு பேப்பர்லாம் கொடுத்து கண்டிப்பாக அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. இது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் நான் நினைக்கிறேன். அதே போல் இயக்குனர்கள், எப்பயுமே இயக்குனர்கள் கிரியேட்டிவ் பர்சன்ஸ், கொஞ்சம் படைப்பாளிகள். அவர்கள் சில நேரங்களில் இழுத்து பிடிச்சி தான் பண்ணணும். ஏன்னா படிப்பு கர்வம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு படைப்பை உருவாக்குறவங்க இல்லையா, அவர்களும் ஒரு வாரமாக இதில் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துலையும் கலந்துக்கிட்டு இந்த கியூபு காக்க நீங்கள் போடுங்க உண்ணாவிரதம், நாங்கள் முன்ன நிற்கிறோன்னு சொல்லி அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்காக விக்ரமனுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமை கட்டுகிறேன். தொழிலாளர் அமைப்பு இருக்கக்கூடிய நம்ம சிவாவுக்கு அதிக நன்றி தெரிவிக்கணும். சம்பள பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு யூனியனுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஏற்றி பண்ணுங்க, கொஞ்சம் குறைச்சி பண்ணுங்கலாம் பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்க நினச்சா ஒடுங்கி அந்த முதலாளிங்கிட்ட அந்த சம்பளத்தை ஏற்றி பேசி வாங்குறதுக்குள்ளே போதுன்னு போயிடுது. நம்ம கலந்துக்காம மட்டும் இல்லாமல் கூட நினைக்கலாம். அவங்க முன்னே உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாரை விட நான் பாராட்டு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஆக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தயாரிப்பாளர்கள் தான் போராட வேண்டும் என்றது ஒரு காலத்தில். ஆனால் தயாரிப்பாளர்களுக்காக தொழிலாளர், நடிகர், இயக்குனர் எல்லாம் சேர்ந்து போராடுறாங்கன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் எல்லா விங்குக்கும் இருக்குது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு தன்மை. ஒரு காலத்தில் என்ன பண்ணுவோம் தெரியுமா, முதலாளி பார்த்தா தொழிலாளி சங்கம் அப்படி முறைச்சிட்டு போவான். இவன் முதலாளிப்பா நம்மளெல்லாம் மதிக்க மாட்டான், நம்ம போராடி உண்ணாவிரதம் தான் இவங்ககிட்ட சம்பளம் அப்படி நினைக்கிற ஒரு சூழல். டைரக்டர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒரு படம் பண்ணானா அந்த ப்ரொடியூசரை ஏதாவது ஒரு தகராறு வந்துடும் அவங்களுக்குள்ள, அப்படி எதிர்புறமாக பார்க்குற தன்மை. நடிகர்னா சொல்லவே தேவையில்லை, ஸ்டார் ஆகிட்டாங்கன்னாவே அவங்கள போய் பார்க்குறதே கஷ்டம். ஆனால் இன்றைக்கி அவங்க எல்லாரும் இறங்கி தயாரிப்பாளர்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று போராடும் பொழுது நாம் ஒரு குடும்ப பாங்காக எல்லாரும் அரவணைச்சு நம்ம காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இங்கே இந்த வள்ளுவர் கூட்டத்தில் நடக்கும். அது என்ன உண்ணாவிரதமாக இருக்குன்னு தெரியுங்களா? ஒன்று எங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுங்க, போனஸ் கொடுங்க, பர்மனெண்ட் பண்ணுங்கன்றது இந்த வள்ளுவர் கூட்டத்தில் தினம் ஒரு உண்ணாவிரதம் நடக்கும். ஒரே ஒரு உண்ணாவிரதம் பார்த்தீங்கன்னா முதலாளிகள் செய்கிற உண்ணாவிரதம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ பிரதமர் நரேந்திர மோடி போய் எனக்கு யாராவது பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அவர் தான் நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அவர் கேட்குறாரு என்ன யாராவது பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குற மாதிரி தயாரிப்பாளர் சங்கம் கேட்குது எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, எங்களுக்கு பலம் இல்லை, எங்களை நசுக்கிறாங்க, எங்களை ஏமாத்துறாங்கன்னு கேட்குதுன்னு சொன்னால் ஒரு பக்கம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். முதலாளிகளே இப்படி இந்த நிலைமைக்கு ஆகிட்டாங்களா? பல பேர் எங்கிட்ட கேட்குறாங்க பேப்பரில் பார்த்து, நீங்கள் தான் முதலாளியாச்சே, நீங்கள் தானே எம்ஜிஆரை வளர்த்து விட்டீங்க, சிவாஜி சாரை வளர்த்து விட்டீங்க, ரஜினி வளர்த்து விட்டீங்க, கமலை வளர்த்து விட்டீங்க, எல்லாரையும் வளர்த்து விட்டீங்க, நீங்கள் நினச்சா அந்த கியூபை கூப்பிட்டு 2 பேச்சுவார்த்தை பண்ணக்கூடாதான்னு ஒரு 2 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஐயா அந்த நிலைமை இருந்தால் நாங்கள் எதுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறோம்? இது இப்போ நாங்கள் கொசுவாகி மற்றெல்லாம் யானையாக ஆயிடுச்சு, இப்போ போராட வேண்டிய கட்டம் வந்திருக்கிறதுனால போராடுறோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் வழக்கமாக இன்னொன்று சொல்கிறேன், நான்
எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆகிட்ட பிறகு கூட எதற்கு யாராவது முதலாளி வந்தார்னா, பழைய படம் பண்ண முதலாளி வந்தார், முதலாளி எப்படி சகிக்குமான்னு கேட்பாராம். அவங்க கேட்பா, ஐயோ என்னங்க என்ன போய் முதலாளின்றீங்க, இன்னைக்கு நான் சிஎம், அன்னைக்கு உன் கையிலேருந்து நான் சம்பளம் வாங்கியிருக்கேன்ல, நீ என்னைக்கு முதலாளி தான் எம்ஜிஆர் சொல்லுவாரா. அதே போல ஷூட்டிங்கில் சிவாஜி சார் எங்கே வந்தாலும் ஒரு படம் பண்ணுற ப்ரொடியூசராக இருந்தால் கூட அவர்கிட்ட போய் சேரில் போய் கை கொடுத்து வணக்கம்னு வரா. ஏன்னா அவர் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறவர், அவர் படம் எடுக்கிற ஆளாக இருந்தால் கூட அவர் முதலாளின்னு தான் கூப்பிட்டு வரான் அவரையும். இந்த நாகரிகம் முதலாளிகளுக்கு மரியாதையை கொடுத்த ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த மரியாதை ஒன்று நாமளே ஒற்றுமை இல்லாதனால விட்டுட்டோம். முதலாளினா ஏவிஎம் தான், முதலாளினா ஜெமினி தான், முதலாளினா பிரசாத் தான். அவங்க தான் நடிகருக்கே பேர் வைப்பாங்க. ஜெமினி கணேசன், ஏவிஎம் ராஜன் பேர் வைக்கிறதுக்கு கூட அவங்க தான் வைப்பாங்க. அப்படி இருந்த நிலைமை போய் எங்களுக்கு கியூப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்களேன், எங்களுக்கு எதை பாருங்களேன், கெஞ்சர சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இதிலிருந்து மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தானு சார் அவர்கள் தலைமையில் இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களை எதிர்த்து போட்டிட்ட அவர்களும் வந்து உட்காந்துருக்கிறாங்க, ஜெயிச்சவங்களும் உட்காந்துருக்காங்க, சினிமா இருக்கிற எல்லா விங்கும் இருக்கு. இது ஒரு அற்புதமான சந்தர்ப்பம். இதை பயன்படுத்தி கொண்டு தானு சார் அவர்கள் இந்த சினிமா ஒத்துமையை பயன்படுத்தி கொண்டு கியூப் இல்லை மற்ற எல்லாருமே தன் வழிக்கு வர வச்சு சினிமாவை ஒவ்வொன்று பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நான் இன்னொன்று சொல்கிறேன், நான்லாம் படம் இப்போ சமீபத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வந்தவன். என் படத்துடைய ட்ரெய்லரை வந்து தேட்டருக்காரங்க ஃபோன் பண்ணி, சார் எல்லா தேட்டருக்கு ட்ரெய்லர் அனுப்பிச்சிட்டிங்க, நம்ம தேட்டருக்கு ட்ரெய்லரே வரலையான்னு கேட்பாங்க. நான் உடனே அனுப்பி விடுவேன் ஃப்ரீயா. அப்புறம் உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இன்னும் பெரிய ட்ரெய்லராக ஒன்று அனுப்பி விடுவேன்னு கேட்பாங்க. நான் ஃப்ரீயாக அனுப்பி விடுவேன். ஆனால் இதே நிலைமை என்ன தெரியுங்களா, ட்ரெய்லர் போடணும்னா நான் பணம் கட்டணும். அந்த ட்ரெய்லர் போட்டு காசு வந்தால் அந்த விளம்பர காசு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னும் உண்மையிலே சொல்கிறேன், அதுக்கு முன்னே முதலாளினா 5 கோடி 10 கோடி போடுவாங்க, 1 கோடி லாபம் வரலாம், இல்லைன்னா 1 கோடி நஷ்டம் வரலாம். ஆனால் இன்றைக்கி நிலைமை எப்படி தெரியுங்களா, 50 கோடி போட்டு பட்டம் எடுத்தாலும் 10 கோடி கிடைக்க மாட்டேது. ரொம்ப மோசமான நிலைமை. இன்னைக்கு கமலஹாசன் சார் படம் பெரிய ஹீரோ போட்டு எடுத்த லிங்குசாமி பஞ்சாயத்து 4 நாள் ஓடுது. ஒவ்வொரு பஞ்சாயத்தையும் நம்ம அங்கேருந்து பார்க்குறோம். ஆக தண்ணி இல்லையா, தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. அப்போ இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, ப்ரொடியூசர் நிலைமை மற்ற எந்த துறையில் ஒன்றாலும் அட்லீஸ்ட் ஒரு 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 பாதியாவது நம்ம போட்ட அசல் எடுத்துடலாம். ஆனால் இந்த துறையில் மட்டும்தான். ஏன்னா யார் நீ ஒரு நாளைக்கு ஒரு 100 ஃபோன் கூட இன்னைக்கு வருது. என்ன தெரியுங்களா, 3 கோடி போட்டால் 3 கோடி லாஸ், 4 கோடி போட்டால் 4 கோடி லாஸ், 6 கோடி போட்டால் 6 கோடி லாஸ். அதாவது மொத்தமாக லாஸ் ஆகிட்டே இருந்தால் இவங்க எங்கே போய் சூசைட் தான் பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தயாரிப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க. தயவுசெய்து இந்த தயாரிப்பாளர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய இதே தயாரிப்பு சங்க நிர்வாகிகளுக்கு இதே சப்போர்ட், இப்போ நம்ம என்ன கொடுக்குறோமோ இதே சப்போர்ட் நம்ம தொடர்ந்து கொடுத்தால் அவர்கள் மீண்டும் ரிலீவ் ஆகி வெளியில் வருவாங்க. இப்போ கியூபுக்காக நம்ம போராடுறோம். கியூபுன்றது யார், அவங்க முதல் பண்ணுறவங்க அல்ல, முதலாளி தான் இவங்க. அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் பார்க்கலாம், எங்களுக்கு லாபம் பண்ணி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு முதலாளி கூப்பிட்டா பேச்சுவார்த்தைக்கு வரணும். ஒரு முதலாளி கட்டுப்பட்டு தானே கியூப்ன்றது. ஒரு பேச்சுவார்த்தைக்கே வரலன்னா என்ன, கவர்மெண்ட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க, சிஎம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. எல்லா கவர்மெண்ட்டில் இருக்கும்போது நாங்கள் சிஎம் சாதாரணமாக பார்த்துட்டோம். ஆனால் ஒரு கியூப் தலைவரை பார்க்க முடியலன்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன சினிமா எவ்வளவு தப்பாக போயிட்டு கொண்டு இருப்பதற்கு இது ஒரு உதாரணம். தயவுசெய்து நான் இயக்குனர் சங்க பொருளாளர் என்ற முறையிலையும் தயாரிப்பு சங்க கமிட்டி உறுப்பினர் என்ற முறையில் சொல்லுகிறேன், சினிமா கண்டிப்பாக மேல் நோக்கி போகிறது. இனி கஷ்ட காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இது ஒரு ஆரம்ப காலம். தான் சார் தலைமையில் எல்லோரும் சேர்ந்து இங்கே உண்ணாவிரதம் இருக்கிறோமே, இதுதான் சினிமாவுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். மீண்டும் சினிமா ஒரு ஏவிஎம்ஐ போல், ஜெமினியை போல், ஒரு ஸ்ரீதர் காலம், ஒரு மற்ற பெரிய பெரிய டைரக்டர்களாக இருந்த காலம் மாதிரி ஒரு நல்ல சினிமா வரப்போகிறது. அதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி, கியூப் அவர்கள் தயவுசெய்து சொல்கிறேன், கொஞ்சம் இறங்கி வாங்க, கொஞ்சம் மனிதாபித்தனோடு வாங்க. பல கோடி எழுந்து தவிக்கிறவங்க ஒன்றாவது இருக்கிறான். நீங்கள் இறங்கி வந்து உங்கள் லாபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். அது பண்ணலன்னு சொன்னால் உங்களுக்கு பேராசை பெருநஷ்டமாக மாறிவிடக்கூடாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். கலைத்துறையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. அதை கலைத்துறையை சார்ந்தவர்கள் சந்தித்திருக்கிறார்கள்.
அதை போல தான் இந்த கியூப் யூஎஃப்ஓ டிஜிட்டல் நிறுவனம் தயாரிப்பாளர்களிடமிருந்து தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் தானு அவர்கள் காலையில் பேசும்போது சொன்னார்கள், 3000 ரூபாயை வாங்கிய அவர்கள் இன்றைக்கு 15,000, 25,000, 40,000 ஒரு வாரத்திற்கு வாங்கி தனிப்பட்ட நிறுவனம் அந்த பணத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். மிகவும் வேதனையாக இருக்கிறது. தயாரிப்பாளர்கள் உண்மையிலேயே ரொம்ப பாவமானவர்கள். முதலை போடுபவர்கள் முதலாளிகள். அந்த முதல் போட்ட முதலாளிகள் இருந்தால்தான் மற்ற தொழிலாளிகளெல்லாம் வேலை செய்ய முடியும், நடிகர்களெல்லாம் நடிக்க முடியும். இந்த கலைத்துறை சுமூகமாக சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு இப்படி ஒரு நஷ்டம் வருகிறது என்பதை கேட்கும்போது கலைத்துறை சார்ந்த அத்தனை சங்கங்களும் ஒன்று சேர்ந்து இங்கே உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நடிகர் சங்கத்தை பொறுத்த வரையில் அருமை தம்பி தலைவர் சரத்குமார் அவர்கள் கலைத்துறையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்னின்று அதை சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை போலத்தான் பெப்சி தலைவராக இருந்தாலும், தயாரிப்பாளர்கள் தலைவராக இருந்தாலும், இயக்குனர் தலைவர்களாக இருந்தாலும், மற்ற சங்கங்களுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி இந்த கலைத்துறையிலே ஒரு பிரச்சனை என்றால் அதை சுமூகமாக தீர்ப்பதற்கு மிகவும் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலாளி நல்லா இருந்தால் தான் நம்மளாம் நல்லா இருக்க முடியும். அதனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் தனி ஒரு நிறுவனம் கோடிக்கணக்கிலே தயாரிப்பாளர்களுடைய பணத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமை மாற வேண்டும், இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம் நடக்கிறது. இதை அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக, நீங்கள் எப்படி இப்பொழுது தனியார் தொலைக்காட்சி, அதாவது இந்த கேபிள் டிவியை எடுத்து நடத்தி தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கியது போல இப்படிப்பட்ட விளம்பரங்களுக்கு அந்த டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட அத்தனை விளம்பரங்களையும் அரசு ஏற்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்காகத்தான் இங்கே அடையாள உண்ணாவிரதம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நம்முடைய கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நிச்சயம் நல்ல காலம் பிறக்கும். இப்படிப்பட்ட சிரமங்களிலிருந்து விடுபடுவோம் என்ற நம்பிக்கையோடு நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் என்ற முறையிலே இங்கு பேசியதற்கு இந்த வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூடி வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பிரச்சனையை நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து கையாளணும்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். நான் நேற்று திரு கதிரேசன் அவர்கள்கிட்ட பேசும்போது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். அதுக்கு ஒரு ஐடியா சொன்னார் அவர். நாங்களே ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தலான்னு இருக்கோம். இது ஒரு நல்ல அருமையான ஒரு முடிவு. இதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்கணும். இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு ஃபிலிம் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆகட்டும், நடிகர் சங்கம் ஆகட்டும், நம்மளுடைய ப்ரொடியூசர் கவுன்சில் ஆகட்டும், எல்லோரும் சேர்ந்து இது ஒரு முடிவு கட்டணும்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படும். அதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்கணும். அதை ஒத்துழைக்க நான் எப்போவும் தயாராக இருக்கேன்னு சொல்லி உங்கள்கிட்ட மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சினிமா உலகம் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்குது. நான் ஒரு தயாரிப்பாளராக இங்கே வந்திருக்கிறேன், நடிகராக வரல. நான் ஒரு ஆச்சாரியான ஒரு படம் எடுத்திருக்கிறேன். இப்போ வந்துட்டு அவன் அவள் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய படம் அவன் அவள் படம் முடிஞ்சுது, ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. ஆனால் இந்த யூஎஃப்ஓலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக விலையாக இருக்குது, அதிக அமௌண்ட்டாக இருக்குது. அதனால் என்ன மாதிரி தயாரிப்பாளர்கள், நான்லாம் வந்துட்டு சினிமாவை நேசித்து சினிமா லைக் பண்ணி சினிமாவில் வந்திருக்கிறேன். பட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் இந்த கியூப் சம்மந்தப்பட்டவங்க, யூஎஃப்ஓ சம்மந்தப்பட்டவங்க அவங்களா முன் வந்து அவங்களுடைய தொகையை வந்துட்டு குறைக்கணும். குறைச்சா தான்
சினிமா வளரும். இப்போ சினிமா இருக்கிற காலகட்டம் ரொம்ப ஆபத்தான நலிவான நிலைமையில் போயிட்டு இருக்குது. இதை காப்பாற்றணும்னா நமது தயாரிப்பாளர் சங்க தலைவர் அவர்களும் மற்றும் நம்ம அனைத்து சங்க தலைவர்களும் ஒன்று சேர்ந்து சினிமாவை காப்பாற்ற வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு டெக்னாலஜி புதுசாக உருவாகும் போது முதல்ல டிடிஎஸ் சவுண்டு வந்தது. டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டம் வரும்போது இதே ரீல் இமேஜ் அது சவுண்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த லைசன்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் ஃபீஸ் வாங்குகிறாங்க. நம்ம செலவு பண்ணி டிடிஎஸில் மிக்ஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு சிடிக்கு 3000 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன கேட்டோம், நீங்கள் சவுண்டு எங்களுது மிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு சிடி காஸ்ட் 7 ரூபா தான் ஆகுது, நீங்கள் 3000 ரூபா எதுக்கு சார்ஜ் பண்ணுறீங்க? டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நாங்கள் ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு பிரிண்ட் மேலே போடுறோம் கேட்குறாங்கன்னு சொல்லி போராடி 100 பிரிண்ட்டுக்கு மேலான 1500 ரூபா குறைக்கிறோம் இப்படின்னு சொல்லி வந்தது. அதுக்கு அடுத்த கட்டத்தில் இப்போ டிஜிட்டல் வந்துச்சு. ஃபிலிம் இருக்கும்போதே டிஜிட்டல் வந்தது. ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் கன்வெர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் அப்போ கேட்டேன், இந்த ஃபார்மேட் நாளைக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தான் சம்பாதிக்க போகிறீங்க, நாங்கள் பல கோடி செலவு பண்ணி படம் எடுக்க போகிறோம், இந்த ஃபார்மேட் மூலிமா நீங்கள் தான் சம்பாதிக்க போகிறீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே 3000 ரூபா 5000 ரூபா 10000 ரூபா 20000 ரூபா பேசுகிறாங்களே, இது என்ன ஒரு கோடி கணக்கில் பணம் செலவு பண்ணி எடுக்கிறாங்களே அப்படி எல்லாருக்கும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் என்னென்ன ஒரு பிரிண்ட் 60000 ரூபா போட்டு பிரிண்ட் எடுத்தால் 5 வருஷம் 10 வருஷம் பிரிண்ட்டாகவே இருக்கும். பட் இது ஒரு வாரத்துக்கு வாடகை, ஒரு தியேட்டருக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை வாரம் வேணாலும் அத்தனை வாரத்துக்கு வாடகை. 500 தியேட்டரில் ரிலீஸ் பண்ண அவ்வளோ சார்ஜ் பண்ணணும். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மது, ப்ராஃபிட் அவங்களது. அவங்க முதலீடு போட்டது ஒரு 10 படத்தில் சம்பாதிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் வருது. ஒரு மனிதாபான ஒரு உரையில் அது சம்பாதிச்சாச்சு, முதலீடு வந்தாச்சு, அதுக்கப்புறம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மண்பாடு இல்லை. அதனால தான் இந்த போராட்டம். அவங்க இது மட்டும் இல்லை, விவேக் சார் சொன்ன மாதிரி ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு பணம் கேட்குறாங்க. ஃபாரின் அனுப்பிச்சா அங்கேருந்து யூஎஸில் வந்து ஒவ்வொரு தியேட்டருக்கு ஃபெடெக்ஸில் அனுப்புறதுக்கு $200 சார்ஜ் பண்ணுறாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் லேட் பண்ணி $200 $600 சார்ஜ் பண்ணுறாங்க. இது மாதிரி மோனோப்பிளை அதுக்கு ஒரு இளவே இல்லாமல் போச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆக்சுவலி 1 hour தான் பண்ணுறதுக்கு இல்லை, அவங்கள கூப்பிட்டு எல்லாருமே இப்படி தான் பண்ணுறோம், இல்லைன்னு இல்லை அப்படின்னு இல்லைன்னு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிற உரிமை இருக்குது. இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எதுக்கு 1 hour தான் இருக்கணும், நம்ம தானே முதலீடு பண்ணுறோன்னு சொல்லி இருந்தது. பட் இங்கே வந்த பிறகு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இவங்க வந்து பேப்பரில் வந்து ரொம்ப பிரிண்ட் காஸ்ட் இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் காஸ்ட்டு வந்து ஒரு அப்போ பிரிண்ட் காஸ்ட் 60000னா ஒரு 10 பிரிண்ட் தான் ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ 500 தியேட்டரில் பண்ணுறோம். வட்டி மாதிரி குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகும்போது பணம் ஜாஸ்தி அவங்களுக்கு வசூல் ஆகுது. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு அப்புறம் 3 வாரம் 4 வாரம் ஒன்று அதிகமாக பணம் வருது. ஸோ அது இலவே இல்லை, ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போச்சு. அது கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த முடிவு காட்டணுங்கிறது என்னோடய வேண்டுகோள்.